ஷேர் பண்ணுங்க. நம்ம டேவிட் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் அடிச்சு விட்டுவார். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இந்த ஊழல் நடந்திருக்கு, அதை கண்டிக்கிறோம், இந்த கிராமத்துக்கு சாலை வசதி இல்லை, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இப்படின்னு சொல்லி போஸ்ட் நிறைய அடிச்சு விட்டுவாரு. போஸ்ட் அடிச்சு ஓட்டின உடனே அங்கிருந்து நடவடிக்கை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்களுக்கு அந்த 3 சக்கர மோட்டார் வாகனம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு போஸ்ட் தான் அடிச்சு ஓட்டினாரு. 200 பேருக்கு அந்த 3 சக்கர வாகனம் எங்கெல்லாம் பக்கத்து மாவட்டத்துல எல்லாம் கடன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணி கொடுனாலும் சொல்லுங்க, நான் இருக்கும்போது நான் ஒரு 3 மாசத்துல ரிட்டையர் ஆயிடுவேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த துறையினுடைய மாற்றுத்திறனாளிகள் துறையினுடைய அலுவலர் சொன்னாரு. சமூக ஆர்வலர் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கிட்ட வேலை இல்லாம நாம போடக்கூடிய ஒரு போஸ்ட் ஒரு பெட்டிஷன் 200 பேருக்கு நல்லது பண்ண முடிஞ்சது. போஸ்ட் அடிச்சு அவரு இந்த பேஸ்புக்ல போடுறதெல்லாம் கிடையாது. நாம வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், போஸ்ட் பேஸ்புக்ல போடுங்க போதும்னு. அவரு வந்து அவருடைய ஸ்டைலு அவர் பாட்டில் அடிச்சு ஒட்டிடுவாரு. ஆமா ஒடியாந்துருவாங்க, சார் ஒட்டாதீங்க பண்ணி கொடுத்துறோம் அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா பட் அதை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, கள்ளக்குறிச்சியில இருக்கவரு அடிச்ச போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற அதிகாரிகள் இங்க இருக்கிறவங்க அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வெற்றி செய்தி சொல்லுவாரா, 200 பேருக்கு சைக்கிள் கொடுத்துட்டாங்க, அந்த மின்சார வாகனம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாரா. இந்த மாதிரி எங்களுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் கள்ளக்குறிச்சி டேவிட்குமார் கொடுத்த புகார் மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள்னு ஒரு செய்தியை உங்க ஊர் குரூப்ல போடுங்க. இப்போ உங்க ஊர்ல இருக்கிற அதிகாரி அலர்ட் ஆயிடுவான், இவங்கெல்லாம் கொஞ்சம் வில்லங்கமான ஆளுங்க, ரைட். இது அதிகாரி பக்கம். சமூக ஆர்வலர் பக்கத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணா வெற்றி பெற முடியும் போல இருக்கு அப்படின்ற நம்பிக்கை வரும். இப்ப உங்களோட அவங்க தொடர்புல இருப்பாங்களா, இப்படி ஒருவர் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய செய்திகளையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்றது மூலமாகவும் ஃபேஸ்புக்ல நீங்க பதிவு போடுறது மூலமாகவும் ஏற்கனவே தோத்து போன சமூக ஆர்வலர்களுக்கும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு ஒரு தயக்கத்தோட இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அவங்க உங்க கூட வந்து பயணிப்பாங்க. ஒரு தாலுகா ஒரு வீடியோ யூனியன் இருக்கு இல்லையா, அந்த யூனியன் அளவுல எவ்வளவு பேர் இருந்தா நமக்கு பலம்னு நினைக்கிறீங்க நீங்க? நம்ம ஒரு சமூக ஆர்வலர், நம்ம ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்னு நினைக்கிறோம், எவ்வளவு பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? குட்டிராஸ் எல்லாம் மாவட்டத்துக்கு ஒரு ஆள் இருந்தா போதும். உங்களை கேட்கல நானு, என்ன இயல்பா மத்தவங்களை கேட்கிறேன். என்னுடைய அனுபவத்துல நானும் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணதுல ஒரு கிராமத்துக்கு ஒருத்தர் தான் போதுங்க. ஒரு யூனியன்னா 20, 25, 30 இவ்வளவு வில்லேஜ் தாங்க இருக்கும். அப்போ ஒரு யூனியனுக்கு எத்தனை பேருங்க இருப்பாங்க? 25 பேர் டு 30 பேர் இருந்தா போதுங்க. அந்த யூனியன்ல நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரீங்களோ அத்தனையும் செய்ய முடியும். இது சத்தியம். ஏதாவது ஒரு யூனியன்ல நீங்க முயற்சி பண்ணிட்டு சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கிற இடத்துல 10 ரூபாய்க்கு கிளைய கட்டமைங்க. ஒரு 5 பேர் 7 பேர் அந்த கிராமத்துல ஸ்ட்ரென்த் இருக்குன்னா கிளை அமைச்சு நீங்க அந்த ஊருக்கு போற வழியில 10 ரூபாய்க்கு போர்டு அங்க இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஊருக்கு வரக்கூடிய வேலைகளை அவன் அங்க காசு எடுக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பான். 7 இருக்கிற ஊராட்டுக்குது, 7 இருக்கிற ஊராட்டுக்குது அப்படின்ட்டு அந்த ஊர்ல ஏன்டா போய் இருக்கு, இருந்து திருட தெரியாதவன், என்ன ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்சுதான் சொல்லுவாங்க தெரியுங்களா பழமொழி. அது மாதிரி இருந்து இந்த ஊர்லயா போய் திருடுறது, வந்துருவாங்க பின்னாடி அப்படின்ட்டு. நம்முடைய கிளையினுடைய போர்டு கூட அந்த ஊரை காப்பாற்றும். அந்த ஊர்ல ஊழல் நடக்கிறத பின்னுக்கு தள்ளும். அப்ப நம்ம ஒரு ஊருக்கு ஏற்கனவே இந்த ஒரு சமூக ஆர்வலரை நீங்க உருவாக்கணுமான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் 2 பேர் 3 பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன, அவங்க அமைப்பா இல்லாம தனித்தனியா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சு சோர்ந்து போயிருக்காங்க. அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களோட நம்பரை வாங்கி நம்மளுடைய 10 ரூபாய்க்குடைய வாட்ஸ்அப் குரூப் அல்லது உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க. குட்டிராசு சமூக ஆர்வலர் தென்காசி மாவட்டம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுங்க. அதுல அவங்களெல்லாம் இணைச்சிக்கங்க. நீங்க வெற்றி பெறக்கூடிய அந்த செய்திகளை அந்த குழுவுல பயிருங்க. இது மூலமா சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும், நம்பிக்கையும் கிடைக்கும். நீங்க வெற்றி பெறதன் மூலமா அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு அவங்க வைக்கக்கூடிய ஒரு பெட்டிஷனுக்குமே வேலை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா அடுத்ததாக 10 ரூபாய் இயக்கம் பொதுச் செயலாளர் நமது ஐயா நல்வினை ஐயா அவர்கள் பேசுவார்.
சிறப்புமிக்க 6வது சமூக ஆர்வலர் பாதுகாப்பு மாநாட்டை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகு எளிய தோழர் மாரிமுத்து அவர்களே, மாநாட்டிலே பங்கேற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருவரை வரவேற்று மகிழ்கின்றேன். அருமை நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. ஐயா டிராபிக் ராமசாமி தமிழகத்துடைய ஆகச் சிறந்த சமூக ஆர்வலர். எத்தனை பேருடன் வாழ்ந்தார்? தமிழ்நாட்டில் சமூக ஆர்வலர் அடையாளம் ஐயா டிராபிக் ராமசாமி. ஐயா டிராபிக் ராமசாமி பணத்திற்கு விலை போகாத, புகழுக்கு விலை போகாத, விலை கொடுத்து வாங்க முடியாத இரும்பு மனிதர், எஃகு மனிதர். அடிச்சால் அடி வாங்கிட்டு பணியாற்றுவார். தன்னுடைய ஒரு கண் பறிபோன நிலையை கூட மக்களுக்காக தியாகம் செய்து வாழ்ந்தவர், களத்தில் இறங்கி போராடியவர். அவருடைய வரலாற்றை, தியாகத்தை, பெருமையை சொல்வதற்கு சில நாட்கள் போதாது. மிகப்பெரிய தியாக வாழ்க்கை. ஆனால் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. தனியா போவாரு, தனியாவே போராடுவாரு, தனியாவே போயிட்டார். இப்ப அவர் எடுத்து சென்ற சமூக பணிகளை, சமூக போராட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழகத்தில் முன்னே ஒரு கேள்வி இருக்கின்றது. தமிழகத்தில், இந்தியாவில் ஊழலை ஒழிக்க முடியுமா? என்னுடைய ஊரை, என்னுடைய பகுதியை சிறந்த பகுதியாக, நல்ல பகுதியாக, நான் வாழக்கூடிய பகுதியை மாற்ற வேண்டும். என்னுடைய பகுதியில் இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய பகுதியில் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், நீதியை காப்பாற்ற வேண்டும். இதற்கு டிராபிக் ராமசாமி ஐயா போராடுவதற்கு ஒரு அணியை, வாரிசுகளை விட்டு சென்றிருக்கின்றாரா? இருக்காரா? நாமளா அவருடைய பேரன்கள், நம்முடைய மகன்கள், வாரிசுகள், கொள்கை அடைவர்கள். ஆனால் அவர் நமக்கு பயிற்சி வழங்கினாரா? நம்மோடு தொடர்பில் இருந்தாரா? ஒரு இயக்கமாக இயங்கினாரா? தமிழகத்தில் மது ஒழிப்பு போராட்டம், மது என்கின்ற அரக்கன் ஒழிக்கப்பட வேண்டும். பேரறிஞர் அண்ணா தமிழகத்துடைய முதலமைச்சராக பதவியேற்கின்றார். தமிழகத்தில் மிகப்பெரிய நிதி நெருக்கடி. ஐஏஎஸ் அதிகாரிகள் பேரறிஞர் அண்ணாவிடம் சொல்லுகின்றார்கள், தமிழகத்தில் நிதி நெருக்கடியை சரி செய்வதற்கு ஒரே வழி. அந்த தேர்தலில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு, முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு, ஒரு படி நிச்சயம், 2 படி லட்சியம் அரிசி கொடுப்பதை, ₹1 ஒரு படி அரிசி கொடுப்பதை கனவாக நினைத்து தேர்தலில் நின்றார், வெற்றி பெற்றார், முதலமைச்சர் பதவியில் உட்கார்ந்தார். அதிகாரி கேட்கல, பதவியில் உட்கார்ந்துட்டேன், மக்களுக்கு நல்லது செய்யணும், ₹1 ஒரு படி அரிசி தரணும், வழி சொல்லுங்க கேட்கல. அதிகாரி சொல்றாங்க, ஒரே வழி, சாராய கடை திறக்கும். என்ன கடையை? மதுக்கடையை திறந்தா ₹1 ஒரு படி அரிசி தரலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஆக சிறந்த ஆளுமையான அண்ணா அவர்கள் சொல்லுகின்றார், மதுவிலே கிடைக்கக்கூடிய வருமானம் குஷ்டரோகி கையிலே இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம். அது வேண்டாம். இந்த மக்களை கெடுத்து, இந்த மண்ணை கெடுத்து, அப்படிதான் இவர்களுக்கு நலத்திட்டம் செய்ய வேண்டும் என்றால் அந்த நலத்திட்டமே செய்யாமல் இருக்கலாம். மக்கள் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மக்கள் போய் கால் வந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். சாராய கடையை தமிழ்நாட்டில் திறக்க மாட்டேன் அப்படின்னு ஆகச்சிறந்த ஆளுமை அண்ணா அவர்கள் தெளிவாக சொன்னார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு போராட்டம் எந்த நிலைமையில இருக்கின்றது? ஐயா சசி பெருமாள், காந்திவாதி சசி பெருமாள் அவர்கள் வரக்கூடிய 31ஆம் தேதி அவருடைய நினைவு நாள். ஐயா சசி பெருமாள் அவர்கள் மது ஒழிப்பு போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் எடுத்தார். அதை ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தார். அதற்குள் அவருக்கு இறப்பு கிடைத்தது, அவர் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு மது ஒழிப்பு போராட்டம் என்ன ஆயிற்று? சசி பெருமாள் பிறகு ஊழல் ஒழிப்பு போராட்டம், சட்ட ஆயுதத்தை ஏந்துவது இல்லாமல் போயிடக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஐயா சசி பெருமாளுக்கு பிறகு மது ஒழிப்பு போராட்டம் செத்துப்போன போராட்டமா மாறிடுச்சு. இன்னைக்கு மது ஒழிப்பு பத்தி யாராவது பேசுறாங்களா? தமிழகத்தில் சமூக ஆர்வலர்கள் மிகப்பெரிய அளவில் எல்லா ஊர்லயும் இருப்பாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய 10 ரூபாய்க்கு மாநில செயலர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பேச சொன்னார், ஒரு பஞ்சாயத்துக்கு, ஒரு ஊராட்சிக்கு ஒரே ஒரு சமூக ஆர்வலர் தான் போதும், இந்த நாட்டை மாற்றிவிட முடியும். மிக தெளிவா சொன்னார். மகாத்மா காந்தி அதான் சொல்றார். ஒரே ஒரு இளைஞன் என் ஊரை முன்மாதிரி கிராமமாக
சரியான கிராமமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்து போராடினால் நிச்சயமாக அந்த இளைஞனால், அந்த மனிதனால் தன்னுடைய கிராமத்தை நேர்மையான, நியாயமான, ஊழலற்ற, வளர்ச்சியான கிராமத்தை நோக்கி கொண்டு போய் சேர்க்க முடியும், வெற்றி பெற முடியும் என்று மகாத்மா காந்தி நம்பினார். ஆனா அவர் ஒரு டைம் லைன் சொல்றார். எவ்வளவு காலம் அவர் சொல்றார்? ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தால்தான் அந்த கிராமத்தை முன்மாதிரி கிராமமாக, மாதிரி கிராமமாக மாற்ற முடியும் என்று மகாத்மா காந்தி சொன்னார். ஆனால் நான் சொல்லுகின்றேன், மகாத்மா காந்தி காலத்துல போஸ்ட் கார்டு தான் எழுதினாங்க, தபால் எழுதினாங்க. இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு, படித்த இளைஞர்கள், வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் கரப்பம்பூச்சி சொல்றாரு. உடனே இந்தியாவில் இருந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு கோபம் வருகின்றது. ஒரு கட்சியை வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சான், நெட்ல ஆரம்பிச்சான். இன்றைக்கு மோடி பயப்படுறாரு. இந்தியாவில் பயப்படாத மிகப்பெரிய பிரதமர்னா மோடி தான். எதற்கும் பயப்பட மாட்டார். ஆனால் அவரே கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இணையதளம் புரட்சியை உருவாக்கி இருக்கின்றது. அந்த இணையதள காலத்தில் நாம் இருக்கோம். மகாத்மா காந்தி சொன்னாரு, ஒரு இளைஞன் வாழ்நாள் எல்லாம் போராடினால்தான் ஒரு கிராமத்தை மாற்ற முடியும் சொல்றாரு. நான் சொல்றேன், 5 ஆண்டுகள், வெறும் 5 ஆண்டுகள் ஒரு இளைஞன் என் ஊரை முன்மாதிரி கிராமமா, லஞ்சம் இல்லாத கிராமமா, ஊழலற்ற கிராமமா, எல்லா வசதியும் இருக்கக்கூடிய தன்னிறைவு பெற்ற கிராமமா மாற்ற நினைச்சு ஒரு இளைஞன் போராட ஆரம்பிச்சா 5 வருடத்துல அந்த ஊரை மாற்ற முடியும். நிச்சயமா மாற்ற முடியும். நாங்க தரோம், செயல்திட்டத்தை நாங்க தரோம். வாங்க, உங்களுக்கு வழிகாட்டும். 5 ஆண்டுகள் முடிச்சு பாருங்க. அந்த ஊர்ல எந்த பஞ்சாயத்துல இருந்தாலும் சரி, மக்களுக்கான வேலையை செஞ்சே ஆகணும், செய்ய வைக்க முடியும், மாற்றத்தை உருவாக்க முடியும். அதற்கு சமூக ஆர்வலர்கள் ஒன்று திரள வேண்டும். சமூக ஆர்வலர்கள் ஒன்று திரள வேண்டும். ஐயா டிராபிக் ராமசாமி ஒரு சிங்கிள் மனசனா, தனி மனசனா வாழ்க்கை ஆரம்பிச்சார். தனி மனசனா முடிஞ்சிட்டார். அதன் பிறகு அவரை பார்த்து அவருடைய தாக்கத்திலே இயல்பாக நம்ம அடிமனசுல கூடிய நம்ம கிராமத்தை மாற்றணும், நம்ம ஊரை மாற்றணும், நம்ம ஊரை லஞ்சம் வாங்கணும், நம்ம ஊர்ல தப்பு தட்டி கேட்கணும் நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என் ஊர்ல தப்பு நடந்துச்சுங்க, தட்டி கேட்டங்க. என் ஊர்ல போலீஸ் ரோட்ல லஞ்சம் வாங்கிச்சிங்க, ஏன் இப்படி சட்டத்தை மீறி லஞ்சம் வாங்கன்னு கேட்டங்க. என் ஊர்ல கனிமூல கொள்ளை கேட்டங்க. என் ஊர்ல பஞ்சாயத்து செக்ரட்டரி தப்பு பண்றோம் ஏன்னு கேட்டேன். எங்க ஊர்ல அரசியல் தப்பு பண்ண ஏன்னு கேட்டேன். கேட்டு முடிக்கலைங்க, உழுதுச்சுங்க அடி, உழுதுச்சுங்க அடி. திங்கக்கிழமைங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து வந்தேன். சத்துணவு முட்டை போடுற ஆயாமா யாருங்க? யாருங்க? சத்துணவு முட்டை போடுற ஆயாமா, சத்துணவு முட்டை போடுற ஆயாமா, சத்துணவு ஆயாமா என்ன அரசியல் பலம், அதிகார பலம், பணபலம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஒரு விதவை, எளிய மனிதர், வேற அரசாங்க வேலையே கிடைக்காம இந்த வேலையாச்சும் கிடைச்சது போதுன்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சமையல்காரமா, அந்த சத்துணவு முட்டை போடுற ஆயாமா முட்டையை ஒழுங்கா போட்டு 3 குழந்தைங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அட்டன்ஸ்ல 30 குழந்தை இருக்கும். அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு கூடத்துல போய் பார்த்தீங்கன்னா 2Gல கலவை பண்ணி பாருங்க, 30 குழந்தை அட்டன்ஸ்ல இருக்கும். அங்க உட்கார்ந்து குழந்தை 5 குழந்தை 10 குழந்தை உட்கார்ந்துருக்கும். அதற்கு மேல குழந்தைகள் இருக்கவே மாட்டாங்க. எந்த காலத்திலுமே அந்த கூடத்திற்கு, சத்துணவு கூடத்திற்கு, அங்கன்வாடி மையத்துக்கு 30 குழந்தை வந்திருக்கவே மாட்டாங்க. வருகை பதிவில் மட்டும் தினமும் 30 குழந்தைக்கு சத்து மாவு தரோம், முட்டை தரோம், உணவு தரோம் சொல்லி பட்டியல் இருக்கும். இருந்தா கணக்காட்டுவாங்க. வருகை பதிவிட்ட பார்த்தா 8 பேர், 9 பேர், 6 பேர் இருப்பாங்க. இது ஊழலா நேர்மையானதா? நியாயமா என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம ஊர்ல சத்துணவு கூடம் இருக்கு, 20 குழந்தைங்க இருந்தாங்கன்னா சத்துணவு கூடம் கன்னிவாகும். 10 குழந்தை கீழே போயிடுச்சுன்னா பக்கத்து சத்துணவு கூடத்துல சேர்த்துருவாங்க. பக்கத்து ஊர்ல கூடிய அங்கன்வாடி மையத்துல இந்த அங்கன்வாடி மையத்தை சேர்த்துருவாங்க. குழந்தைகள் இன்னைக்கு அதிகமாக காட்டினால்தான் இந்த அங்கன்வாடி மையம், இந்த சத்துணவு கூடம் இங்க தொடர முடியுங்கிற ஒரு நியாயமான பிரச்சனை அங்க இருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் ஊழல் இருக்கு. இந்த ஊழலை ஒரு சமூக ஆர்வலர் தட்டி கேட்கறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் திங்கக்கிழமை மண்டே பெட்சன் ஒரு பெட்சன் கொடுத்துருந்தா, இந்த மண்டே பெட்சன் கொடுத்தா நீங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் பெட்சன் கொடுத்து வந்திருப்போம். நம்ம கண்ணன் மாறி கொடுத்தலாம் தினசரி கொடுக்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமைனா கலெக்டருக்கு சம்பளம் வருதோ இல்லையோ, கலெக்டர் மனு வாங்கறதுக்கு வராரோ இல்லையோ, விருதுநகர்ல நம்ம கண்ணன் இருப்பார், தென்காசியில கலெக்டர் ஆபீஸ்ல மாரிமுத்து இருப்பார், நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ்ல 10 ரூபாய்க்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. வழக்கறிஞர் சதீஷ்குமார் அங்க போலனா கூட அங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. சேலம் கலெக்டர் ஆபீஸ், கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ், தமிழ்நாட்டுடைய எந்த கலெக்டர் ஆபீஸ் போனீங்கன்னாலும் நம்முடைய சமூக 10 ரூபாய்க்கு சார்ந்தவங்க மனு கொடுக்க அங்க இருப்பாங்க. இவங்க எல்லாம் நீங்களும் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. திங்கக்கிழமை மனு கொடுத்தா எப்ப பதில் வருங்க? 30 நாள். 30 நாள் நிறைய பேருக்கு பதிலே வந்திருக்காரு. பதில் வரல இல்லைங்க, வரவே வராது.
ஆனா ஒரு ஊழல் பண்ண முட்டை போற சத்துணவு போட்ட போற முட்டை போற ஆயாமா முட்டையை 2ஆ வெட்டி குழந்தைங்களுக்கு ஆளுக்கு 10 கொடுத்து வச்சிருக்காங்க எல்லா ஊர்லயும் நடைமுறையா. இது ஒரு ஊழல், மிகப்பெரிய ஊழல். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் ஊட்டச்சத்தோடு நன்றா வாழ்ந்தால்தான் எதிர்காலத்துல ஒரு அப்துல் கலாமை உருவாக்க முடியும், ஒரு ராணுவ வீரரை உருவாக்க முடியும், ஒரு டாக்டர் இன்ஜினியரை வலிமையான இந்தியாவை உருவாக்க முடியும். அப்படிங்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல திட்டம். அதுல ஊழல் என்பது மன்னிக்க முடியாத விஷயம். இந்த ஊழல் தட்டி கேட்கறதுக்கு திங்கட்கிழமை கலெக்டர் பிரச்சனை கொடுத்துட்டு நீங்க வீட்டுல போய் படுத்து காலையில எழுந்திரிச்சீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில வீட்டுல எழுந்திரிச்சீங்கன்னா, வீட்டு வாசல்ல சத்துணவு முட்டை போடுற ஆயாமா அவங்க சாதி சந்தனை கூட்டிட்டு வந்து, அவங்க சொந்தக்காரனை கூப்பிட்டு வந்து, அவகிட்ட போன வந்தோம்னா கூப்பிட்டு வந்து உங்களைய திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, வைய ஆரம்பிச்சிருவாங்க. கம்மியாலும் திட்ட மாட்டாங்க. உங்க அம்மாவில ஆரம்பிச்சு, பாட்டியில ஆரம்பிச்சு 3 தலைமுறை 4 தலைமுறை வாசல் நின்று திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம நிலைமை என்னங்க? நம்ம நிலைமை என்ன ஆகும்? சமூக நிலைமை. வீட்டுல என்ன சொல்லுவாங்க? முட்டை போட்டா என்ன போடுங்க என்ன? நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம 4 முட்டை நல்ல முட்டையை வாங்கி கொடுத்துடலாம். நம்ம குழந்தைய அங்க போகும் சேரல, சத்துணவுல இல்லை, நம்ம குழந்தை காலேஜ் போயிடுவான், வேலைக்கு போயிடுவான். நீ ஏன் இந்த பிரச்சனையை கேட்ட? நம்ம சொந்தக்காரன், நம்ம உறவுகள், நம்ம நண்பர்கள் என்ன கேட்பாங்க? ஊர்ல எவனுமே கேட்கல, நீ ஏன் கேட்ட? உனக்கு எதுக்கே இந்த வெள்ள தேவையில்லாத வெட்டி வேலை, இதுல உனக்கு என்ன ஆதாயம் கேட்டு புதுசா உருவாக சமூக வளர அடக்கி வச்சிருவாங்க. முட்டை போற ஆயாமாவியே ஊழல் சொன்னீங்கன்னா நம்ம வீட்டு வாசல் 50 பேர் திட்டிடுவாங்கல்ல. உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர், உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு எம்எல்ஏ எம்பி ஊழலை கேட்டா என்ன ஆகுங்க? பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா காந்திவாதி சசிகுமார் மரணத்தை எதிர்கொண்டார். ஐயா டிராபிக் ராமசாமி எல்லாத்துக்கும் தயாரா இருந்தார். நமக்கு என்ன இருக்கு? கொண்டாடி பிள்ளை இருக்கு, குடும்பம் இருக்கு, பொழப்பு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பகுதி நேரமா இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் நம்ம ஆசைப்படுறோம். நம்ம அடி வாங்கிக்கலாம், பொது வேலையை செய்யக்கூடாது. உயிர் தியாகம் பண்ணிடலாம், பொது வேலையை செய்யக்கூடாது. 10 ரூபாய்க்கு மிக தெளிவா சொல்லுது. போராட்டங்கள் கோஷம் போடுறத பார்த்திருப்பீங்க. எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் கோஷம் போடல, ரோடு கோஷம் போடல. மத்திய அரசு, மாநில அரசு போராடுவோம், சாகு வரை போராடுவோம். நீ செத்த பிறகு உன் கோரிக்கை நிறைவேறினா என்ன? அந்த நிறைவேறத நம்ம பார்க்கணும்ல. 10 ரூபாய்க்கு மாத்தி கோஷம் போடுது. போராடுவோம், வெற்றியை நோக்கி போராடுவோம், வெற்றியை நோக்கி போராடுவோம். வெற்றி பெறுவரையெல்லாம் போராட மாட்டோம், வெற்றியை நோக்கி போராடுவோம். வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்கிறத நீ நானும் ரசிச்சு ருசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நாம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதை கேட்பதற்கு தான் இந்த மாநாடு, உங்களோட பேசுவதற்கு தான் மாநாடு. ஐயா டிராபிக் ராமசாமி தனியாவே போயிட்டு இருந்தார். ஆனா குட்டிராசு இப்ப அந்த பஞ்சாயத்து சொல்லிடலாமா? விடுங்க, சொல்லுவோம். எல்லா ஊர்லயும் குட்டிராசு சொல்லிதான் ஆகணும். குட்டிராசுக்கு எனக்கும் நம்ம நெருங்கிய உறவு இருக்கு. நான் பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டேன். உடனே குட்டிராசு கோவம் வந்து என்னை திட்டி வீடியோவை போட்டார். சமூக ஆர்வலர்களை நல்வினை விஸ்வராஜ் திட்டுகின்றார். 10 ரூபாய்க்கு தலைவர் சமூக ஆர்வலர்களை திட்டுகின்றார், சமூக ஆர்வலர்களை கொச்சைப்படுத்துகின்றார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டார். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, ஆர்டி போட்டு சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் பணம் சம்பாதிப்பதை தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சா? நமக்கெல்லாம் கோபம் வந்துச்சா? வல்லையே. வந்துக்கணும். கரப்பாம்பூச்சின்னு சொன்ன உடனே படித்த இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கோபம் வந்து டெல்லியில் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க. ஆர்டிஆர்வாளர் திட்டின உடனே கோபம் வரல, வந்திருக்கணும். ஏன் நமக்கு கோபம் வரலன்னா, சுப்ரீம் கோர்ட் சொன்னது திருட்டு பையில தான் சொன்னாங்க. நாம சொல்றோம் தமிழ்நாட்டுக்குரிய சமூக ஆர்வலர்ல திருட்டு பசங்க நிறைய பேர் இருக்காங்க, கொள்ளையடிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 10 ரூபாய் இயக்கம் மிக தெளிவா ஒரு செயல் திட்டத்தை சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலையும் சொல்லியிருப்பேன். பெண்கள் கொஞ்சம் காது மூடிங்க. ஆர்டிஐ போட்டு காசு வாங்குறதுக்கு பேரு விபச்சாரம், பெட்சன் போட்டு காசு வாங்குறதுக்கு பேரு அந்த தனம். அந்த மாதிரி ஆட்களுக்கு எங்க கூட இடம் இல்லை. அப்படி யாராவது வந்ததும் ஓடி போயிருங்க, அவங்களுக்கு 10 ரூபாய்க்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட சமூகங்களுக்கு எங்க கூட இடம் இல்லை அப்படிங்கறத நாம தெளிவா வச்சிருக்கிறோம். தெளிவா கொள்கையை வச்சுட்டு இருக்கோம், வெளிப்படையா சொல்றோம். அப்படிங்கல நமக்கு கோபம் இந்த விஷயத்துல வர தேவையில்லை. திட்டினது திருட்டு பசங்களை நாம திடம்தான் திட்டணும். அப்புறம் குட்டியார் சொன்னாரு, ஆமாங்க நீங்க சரியா தான் சொன்னீங்க, நம்ம நல்லவெல்லாம் சேர்ந்திருக்கோம், திட்டு பையனா நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. தென்காசி மாவட்டத்தில் சமூக பாதுகாப்பு மாநாடு போட்டா ஒரு 5000 பேர் திரட்ட முடியும்.
நான் எதிர்பார்த்தது 10 ரூபாய்க்கு எதிர்பார்த்தது ஒரு 20 பேர் வந்தா போதும். நம்ம அறிமுகத்தோழர் சரிங்களா? எவ்வளவு பேர் வரணும்னு சொன்னேன், மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வரணும்னு சொன்னேன், 20 பேர் வந்தா போதும். அவர் சொன்னார், ஏங்க மாநாடுங்க பிரம்மாண்டமா நடத்துனுங்க. பிரம்மாண்டமான மாநாடு எதுக்கு? கொள்ளையடிக்கவா, திருடவா? ஒரு சமுதாய கூடத்துல, ஒரு புளிய மரத்துக்கல்ல, ஒரு தென்னை மரத்துக்கல்ல, ஒரு மாந்தோப்புல ஒரு 10 பேர் உட்காந்து பேசுவோம், அடுத்து செய்வோம், செயல்படுவோம், நேர்மையா நியாயமா செய்வோம். இதற்கு என்ன பண்ணலாம்? நம்ம இருக்கிற காசுல ஒரு எளிமையா ஒரு மாநாடு, எளிமையா ஒரு பயிற்சி வகுப்பு, எளிமையா ஒரு கூட்டம், இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்படிங்கிறது நம்ம தவறு செய்யாமல் இருப்போம். இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னது நம்மளையே சொல்லல, நம்ம கோவம் வரல. குட்டிராசுக்கு புரிதல் கிடைச்சது. 10 ரூபாய்க்கும் சொல்லுது, ஒரு முட்டை போடுற ஆயமா ஊழல் சொன்னா உங்களை மிரட்டும், திட்டும், சண்டைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது. இது நடக்கும், நடக்காது, நான் ஊர்ல பெரிய ஆளுங்க நடக்காது அப்படின்னு நினைச்சாதீங்க. உங்களோட பெரியவன் நிறைய பேர் இருக்கான், உங்களோட பெரியவன் நிறைய பேர் இருக்கான். ஒரு கோட் வாங்கி கொடுத்தா கொலை பண்ணது கூலிப்படை இருக்கு. ஒரு கஞ்சா பீடி வாங்கி கொடுத்தா கொலை செய்வதற்கு கூலிப்படையை சார்ந்தவர்கள் தயாரா இருக்காங்க. இந்த கூலிப்படையில யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வழக்கு ஒரு வாரமா போயிட்டு படிச்சிருப்பீங்க, நம்ம சுஜித் ஆணவ கொலை வழக்கு. அதுல ஒரு காவல் உதவி ஆய்வாளர் முதல் குற்றவாளி, பொண்ணோட அப்பா. நாமெல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம் பொண்ணோட அப்பா அம்மாவை ஒரு ஆணவ கொலை வழக்குல ஒரு பொண்ணும் பையனும் காதல் பண்றாங்க. அந்த பொண்ணோட அண்ணங்காரனுக்கு சகோதரனுக்கு அந்த திருமணத்துல உடன்பாடு இல்லை, அந்த காதல்ல உடன்பாடு இல்லை, அவரு கொலை பண்ணிட்டாரு. இது ஆணவ கொலை, இதெல்லாம் கண்டிக்கணும், தண்டிக்கணும், மன்னிக்க முடியாத குற்றம். அவங்க அப்பா அம்மாவை தேவையில்லாம சேர்த்துட்டாங்களே, பொய்யா கூட இந்த போலீஸ் சேர்த்துக்குமா? ஏன்னா நம்ம போலீஸ் கேஸ் போடக்குள்ள பொய்யா நிறைய விஷயம் சேர்த்துவாங்க. அதை நம்ம வழக்கமா பார்த்துட்டு போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை குறைவுல அப்பா அம்மாவை சேர்த்துட்டான்னு நினைச்சோம். போன வாரம் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. முருகானந்தம் என்கின்ற சமூக ஆர்வலர், முருகானந்தம் என்கின்ற சமூக ஆர்வலர், இவர் எப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்னா மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் ஊனமான மாற்றுத்திறனாளி. இவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாரு. ஓட்டு போட போகக்குள்ள, வாக்குச்சாவடிக்கு போகக்குள்ள மாற்றுத்திறனாளிகள் படிக்கட்டுல, பள்ளிக்கூடத்துறை படிக்கட்டுல, வாக்குச்சாவடி படிக்கட்டுல ஏற முடியாம தடுமாறுறாங்க. இங்கெல்லாம் ஒரு சாய்த்தளம் ரேம்ப் இருந்தா பரவாயில்ல, கொடுத்தா பரவாயில்ல சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பொதுநல வழக்கு போடுறாரு. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போடுச்சு, இந்தியாவுடைய எல்லா வாக்குச்சாவடியிலையும் ரேம்ப் போடு, சாய்த்தளம் போடு. மாற்றுத்திறனாளிகள் அவனுடைய 3 சக்கர வண்டியில, அவனுடைய வாகனத்துல வாக்குச்சாவடியில் வந்து கண்ணியமா வாக்களிக்கணும், அந்த உரிமை அவங்களுக்கு தரணும், வசதி வாய்ப்பை தரணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போறதுக்கு காரணம் மாற்றுத்திறனாளி முருகானந்தம் வழக்கினர். ஒரு வடிவ வளாகம் மாற்றுத்திறனாளி கழிவறை இல்லை, அரசாங்கத்துடைய அலுவலகங்கள் மாற்றுத்திறனாளி கழிவறை இல்லை, பொது இடங்கள் மாற்றுத்திறனாளிகள் கழிவறைகள் இல்லை. போனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடிச்சார் கேஸ, மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்கள்ல தனி கழிவறை உருவாக்கி கொடுத்தார். வணிக வளாகங்கள்ல படிக்கட்டு ஏறணும், நல்லா இருக்கிற மனுஷனாலே ஏற முடியல. மாற்றுத்திறனாளிகள் ஒரு வணிக வளாகத்துக்கு போக முடியுமான்னு பார்த்தா முடியாத சூழல். போனார் சுப்ரீம் கோர்ட்ல போய் தட்டினார், எல்லா வணிக வளாகத்திலையும் சாய்த்தளம் வைக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டு நீ புதுசா கட்டக்கூடிய அனைத்து வணிக வளாகங்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்த்தள வசதி. இப்படி எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வழக்கினர் முருகானந்தம் உருவாக்கி கொடுத்தார். ஒரு பள்ளிக்கூடம் அனுமதி இல்லாமல் நடந்துட்டு இருக்கு, கோர்ட்டுக்கு போனார். பள்ளிக்கூடத்துடைய தாளாளர், பள்ளிக்கூடத்துடைய உரிமையாளர், கல்வி கொள்ளை கல்வி தந்தைகள், இவர் கொடுத்த பரிசு ஒரு வழக்கினர் முருகானந்தத்தை, அவரோட வழக்கினர்களை பட்டம் பகல்ல நீதிமன்ற கமிஷனர் இடத்தை அளக்க போறத பார்க்க போன கேஸ் போட்ட வழக்கினரை, பார்ட்டிய சமூக ஆர்வலரை பட்டம் பகல் வெட்டி கொண்டாங்க. பட்டம் பகல்ல வெட்டி கொண்டாங்க. வர 28 மணிக்கும் நாளை மறுநாள் 20 செவ்வாய், வர செவ்வாய்க்கிழமை அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். 1ஆம் ஆண்டு நினைவு நாள், வழக்கினர் முருகானந்தம் நினைவு நாள் 1ஆம் ஆண்டு வருது. இந்த சமூக விரோத காவல் உதவி ஆய்வாளர் எங்க நம்ம திருநெல்வேலியில ஆணவ படுகொலை செஞ்சது ஜெயில இருக்கார், கோயம்புத்தூர் ஜெயில. இந்த காவல் ஆய்வாளர் ஒரு அப்பாவி தந்தைன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தவரு, பொய்கேஸ்ல மாட்டிட்டார் நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. ஒரு பத்திரிகை செய்தி படிச்சோம், முருகானந்தம் கொலை வழக்கில் 1வது சாட்சியை, முருகானந்தம் கொலை வழக்கில் முருகானந்தனுடைய தாயார் சாட்சி சொல்வதை தடுப்பதற்கு முருகானந்தத்தை கொலை செய்த குற்றவாளிகள் ஜெயில உட்கார்ந்து இந்த எஸ்ஐ கூட பேரம் பேசுறான். கூலிப்படையை வச்சு முருகானந்தோட அம்மாவை போட்டணும், கூலிப்படையை வச்சு முருகானந்தனுடைய கேஸ்ல முதல் சாட்சி சொல்ற தங்க வேலை கொன்னுட்டா நான் விடுதலை ஆயிரும்ல அப்படின்னு எஸ்ஐ கூட பேசி, எஸ்ஐ ஜெயில இருக்காரு, அவரு கொலை குற்றவாளி, ஆணவ கொலை குற்றவாளி குற்றத்துல கோயம்புத்தூர் ஜெயில பேரம் பேசுறாங்க. அவரு நம்ம கிட்ட ஆள் இருக்குங்க, போட்டலாம் தலைவா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் இதான் பொழப்பா செஞ்சிருக்கேன் 20 வருஷமா,
எத்தனை வருஷமா? நீண்ட காலமா எத்தனை பொழப்பா செஞ்சிருக்கோம். போட்டலாம். சும்மா ஒரு 2 கோடி கொடுங்க. எவ்வளோம்மா? எவ்வளோங்க? எங்க இருக்கானுங்க? ஜெயில உட்காந்துருக்கானுங்க. ஏதோ பணம் பரிமாற்றம் நடந்துச்சு. தங்கவேலை முருகானந்த கொலை வழக்கில் நேரடியாக பார்த்த சாட்சியை போட்டு தர முயற்சி பண்ணாங்க. படுகாயத்தோடு உயிர் தப்பி விட்டார். இப்ப மருத்துவமனையில் சிகிச்சை இருக்கிறார். இந்த விபத்திற்கு, இந்த குற்றத்திற்கு பிறகு, இந்த சம்பவத்திற்கு பிறகு காவல்துறை சரியாக விசாரணையை கொண்டு போகல. சமூக ஆர்வலர்கள் நாம் இந்த விஷயத்தை வெளிக்கொண்டதனுடைய விளைவு, காவல்துறை சரியான பணத்தில் விசாரிச்சது, ஜெயில கொண்டு தூக்கிட்டு வந்து, ஜெயில கொண்டு ஜாமீன்ல வந்தவன தூக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது சாட்சியை போட்டு தரதுக்கு 2 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, பணம் பரிமாற்றப்பட்டது. குற்றவாளிகள், தங்கவேலுவை கொலை செய்ய முயன்ற குற்றவாளிகள் கோவாவை சார்ந்தவர்கள். எந்த ஊரு? ஒரிசாவை சார்ந்தவர்கள், பீகாரை சார்ந்தவர்கள், சத்தீஸ்கரை சார்ந்தவர்கள். இந்த கூலிப்படையெல்லாம் வச்சு ஆபரேட் பண்றதுக்கு ஓய்வு அந்த எஸ்ஐ, குற்றவாளி எஸ்ஐ, ஜெயில இருக்கிற எஸ்ஐ வாட்ஸ்அப் குழு வச்சிருந்தாரு. வாட்ஸ்அப் குழுவில் ஆபரேட் பண்ணாரு இப்படிங்கிற தகவல்லாம் சொல்றாங்க. சமூக ஆர்வலர்களை தாக்குவதற்கு, சமூக ஆர்வலர் மீது தாக்குதலை உருவாக்குவதற்கு குற்றவாளிகள் ரொம்ப எளிமையா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது. இருக்கா இல்லைங்களா? இருக்குல்ல. நான் பெரிய ஆளு இருக்கலாம், உன்னை விட ஒரு பெரிய ஆள் இருப்போம், உன்னை விட சின்ன ஆள் கூட நம்மளை போட்டு போயிடுவோம். அப்படிங்கிற நாம கொஞ்சம் விழிப்புணர்வா எச்சரிக்கையா இருக்கணும். இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? எதிராளிக்கு ஒரு செய்தி சொல்லணும். யாருக்கு? யாருக்கு ஒரு செய்தி சொல்லணும்? நீங்க ஒரு ஊழல் ஒரு பிரச்சனை போடுறீங்க, ஒரு ஊழல் கையில் எடுக்கிறீங்க, ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதிர்த்தர போறதற்கான அவனுக்கு ஒரு செய்தி சொல்லணும். என்னை அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, என்னை தொடுன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னு ஒரு செய்தி சொல்லணும். எனக்கு பின்னாடி யார் வருவாங்கன்னு ஒரு செய்தி சொல்லணும். யார் வருவாங்க? நமக்கு அடி விழுந்தா யார் வருவாங்க? நமக்கு ஒரு பாதிப்பு. ஊர்ல எம்எல்ஏ ஊழல் பண்ணிட்டார், எம்பி ஊழல் பண்ணிட்டார், பஞ்சாயத்து தலைவர் தப்பு பண்ணிட்டார், பஞ்சாயத்து தலைவர்கள் லஞ்சம் வாங்குறார், பிஓ லஞ்சம் வாங்குறான்னு ஒரு பெட்சன் போறோம்னு வச்சுங்களேன். பிஓ நம்மளை உதவின்னு நினைக்கிறார், உங்களை உதவின்னு நினைக்கிறார். நினைக்கக்குள்ள அவருக்கு ஒரு சீன் மனசுல ஓடும். நம்ம குட்டி ராசை உதைச்சா, நம்ம இசைக்கு செல்வம் உதைச்சா யார் வருவாங்க அப்படின்னு அவர் மனசுல ஓடும்ல. ஓடுங்க, ஓடாதுங்களா? ஒரு சீன் ஓடும்ல. இப்போ யோசிச்சிங்க, குட்டி ராசை உதைச்சா யார் வருவாங்க? அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க. சொந்தக்காரங்க எப்போ வருவான்? ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வருவோம். நண்பர்கள் வருவாங்க, எப்போ வருவாங்க? அடி விழுந்தோன்னு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கு வருவாங்க. நீதி கேட்டு போராடுறதுக்கு பாதுகாப்பு யார் வருவாங்க? காவல்துறை தான் வரணும், போலீஸ் தான் வரணும், அரசாங்கம் தான் வரணும். காவல்துறை யோகியமா? இந்த அரசு யோகியமா? இந்த பார்வை நம்முடைய எதிராளிக்கு தெரியும் இல்ல? நமக்கும் தெரியும், நம்ம எதிராளிக்கு தெரியும். இப்ப இந்த எதிராளிக்கு ஒரு செய்தி சொல்றோம். டே, என்னை தொட்டைனா மேட்டுப்பாளையம் ஆட்டோ டிரைவர் சண்முகத்தை தொட்டா சமூக ஆர்வலர் தமிழ்நாடு முழுசும் வருவாங்க. சமூக ஆர்வலர் தமிழ்நாடு முழுசும் வருவாங்க. அவர் 10 ரூபாய் இயக்கத்துல பொறுப்புல இருக்காரு, தலைவரா இருக்காரு. அவர் ஆட்டோ டிரைவர் மட்டும் கிடையாது, ஓட்டுறது தான் ஆட்டோ. ஆனா தமிழ்நாட்டையே சமூக ஆர்வலத்தையும் உறவா வச்சிருக்காரு. அவர் தொட்டா தமிழ்நாடு முழுசும் ஏழைகள்லாம் வந்துடும், ஜென்ம சனியெல்லாம் வந்துடும், எல்லா சனியும் பேப்பர் பேனோட வந்துருவானுங்க. வம்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எதிராளிக்கு உருவாக்கிட்டா உங்களை உதைப்பானா, அடிக்க நினைப்பானா? இந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு என்ன வழினா, நீ தனித்தனியா இருக்கக்கூடிய சமூக டிராபிக் ராமசாமி ஐயா வண்டி வழியில, அவருடைய பாணியில, அவருடைய பின்பற்றாளர்களா, நான் தனி ஒருவனா தான் இருப்பேன், தனியா மட்டும் தான் இருப்பேன், யாருக்கும் சேரவே மாட்டேன், ஒரு பைய எடுத்துக்குவேன், பேப்பர் எடுத்துக்குவேன், பேனா எடுத்துக்குவேன், பெட்ரோல் போட்டிட்டு இருப்பேன், போராடிட்டு இருப்பேன், நான் இப்படியே செத்து போயிருவேன் அப்படின்னு நினைக்காம என் கூட பாருங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. என் கூட இவ்வளவு பேர் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள் இத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு ஒன்னா இவங்களா வருவாங்க, இவங்களுக்கு ஒன்னா நான் போய் நிற்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கின பிறகு உங்களை எவனா தொடுவானா? தொட நினைப்பானா? என்னங்க? அந்த நிலைமையை யார் உருவாக்க முடியும்? நீங்க உருவாக்க முடியும் நிலைமையா. உங்களுக்கான பிளாட்பாரத்தை 10 ரூபாய் இயக்கம் தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. இதை பயன்படுத்திங்க. இதை சொல்வதற்காகத்தான் இந்த மாநாட்டை மரியாதைக்குரிய நம்முடைய மாரிமுத்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார். இப்ப நம்முடைய நண்பர்கள் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. சார், நான் மனு போட்டேன் சார், பதில் வரல சார். மனு போட்டேன், கோரிக்கை எடுத்தங்க, புகார் கொடுத்தங்க, போலீஸ் எஃப்ஐஆர் போடல. கலெக்டர் மனு கொடுத்தேன், பதில் வரல. முதலமைச்சர் மனு கொடுத்தேன், பதில் வரல. வாட்ஸ்அப்ல போட்டேன், பதில் வரல. யூடியூப்ல போட்டேன், பேஸ்புக்ல வீடியோ போட்டேன், ஒன்றும் நடக்கல சார். என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது சார். இந்த புலம்பல் நம்ம இருக்குல்ல, ஒரு சின்ன கேள்வி.
சட்டம் சொல்லுது, தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம், மத்திய அரசாங்கம் சட்டம்லாம் சொல்லுது, ஒரு மனு, ஒரு இந்திய குடிமகன் ஒரு அதிகாரிகிட்ட, ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட போய் மனு கொடுத்தா 3 நாள்ல ஒப்புவிச்சுட்டு கொடுக்கணும், 30 நாள்ல பதில் கொடுக்கணும். 3 நாள்ல என்ன தரணுங்க? மனுவுக்கு ஒப்புவிச்சுட்டு தரணும். யாரா வாங்கிருக்கோமா ஒப்புவிச்சுட்டு? என்னங்க, அவங்களுக்கே தெரியாது ஒப்புவிச்சுட்டுனா என்ன. நான் மர சொல்லியிருக்கேன், திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்தா ஒப்புவிச்சுட்டு கிடைக்கும், ஒரு பிரிண்ட் எடுத்து தருவாங்க. மற்ற நாள்ல மனு கொடுத்தா கிடைக்காது. வேற எந்த அரசாங்கத்தை அலுவலகத்தில் மனு கொடுத்தாலும் பதில் கிடைக்காது. முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்தா ஒரு சீட் தருவாங்க, கலெக்டர் மனு கொடுத்தா ஒரு சீட் தருவாங்க, வேற எங்கேயும் தரமாட்டாங்க. நாம ஏதாவது போராட்டம் பண்ணி கேள்வி கேட்டு ஒரு ஜெராக்ஸ் கொடுத்தா சீல் வச்சு தருவாங்க. அதுக்கு பேர் ஒப்புவிச்சுட்டு கிடையாது. ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட நமக்கு குட்டிராசு போய் மனு தரார். தென்காசி தாலுகா ஆஃபீஸ்ல போய் குட்டிராசு சனிக்கிழமை காலையில அன்னைக்கு விடுமுறை நாட்கள, வேலை நாட்கள, சனிக்கிழமை லீவ் நாட்கள, ஒர்க்கிங் டேங்களா, விடுமுறை நாள் தாங்க, தைரியமா சொல்லலாம். அன்னைக்கு மனு ஆள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 24 மணி நேரமும் உங்க தாலுகாவை கட்டி பிடிச்சி காப்பாத்துற முழு நேர அரசு ஊழியர். என் நேரமும் ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல உட்காந்து இருக்கணும். இருமா வந்துடுறேன், அவசரப்படாத, சந்தேகத்துல எழுதி வச்சுட்டே வா, சாப்பிட கூட நிறைய பேசுவான். இந்த அரங்கத்துல இருந்து கடைசியா தான் நான் போக போறேன், எல்லா சந்தேகத்தையும் எழுதி வச்சுட்டே வாங்க, இங்க இருந்து வெளியே போகல எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு போயிடுறேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, சந்தேகப்படுற புருஷன் கூட பொழைக்க கூடாது, டைவர்ஸ் ஆகுது உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அது பொண்டாட்டிக்கு மட்டும் பொருந்தாது, நமக்கும் பொருந்தோம். 10 ரூபாய்க்கு ஒரு குடும்பம், சமூகம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். எந்த சந்தேகத்தோடு இங்க இருந்து வெளியே போக கூடாது, எல்லா சந்தேகத்தையும் எழுதி வச்சுட்டே வா, போக்குல சரி பண்ணிடுறேன், எல்லா சந்தேகம் தீர்த்து வச்சிடுறேன். இப்ப விஷயத்துக்கு வந்துடலாம். எங்க விட்டேன்? நம்மால் கட்டி பிடிக்கிறதுல இருக்காங்க. மகிழ்ச்சி. வருவாய்த்துறை ஊழியர்கள், உங்க விஓஓ, உங்க ஆர்ஐ, உங்க தாசில்தார், உங்க ஊர் காவல்துறை அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, இந்த மாதிரி 24 மணி நேரம் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க கிட்ட அவங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல மனு கொடுத்தா வாங்கிக்கணும். இவங்க வெளியே போனாங்கன்னா மனு வாங்குறது வேற ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு போகணும், அல்லது அவங்க வேலையை சேர்ந்து வேற ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு போகணும். சரி, சனிக்கிழமை விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க, லீவு நாள் விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில நம்முடைய வட்டாட்சியர், தலைமை துணை வட்டாட்சியர், தாலுகா சொல்லி பார்த்தீங்கன்னா தாசில்தார் மனு வாங்க உட்காந்துருப்பார். உங்ககிட்ட மனு வாங்குறதுக்கு ஒரு நாள் தாசில்தார் இல்லைன்னா தலைமை துணை வட்டாட்சியர் உட்காந்துருப்பார். அவரும் இல்லைன்னா ஒரு துணை வட்டாட்சியர் உட்காந்துருப்பார். அவரும் இல்லைன்னா ஏதோ செக்ஷன் கிளர்க்காச்சும் மனு வாங்குறது உட்காந்துருப்பான். நீங்க மனு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அவர் ஒரு ஒப்புவிச்சுட்டு தரணும். தென்காசி மாவட்டம் என்ன ஊர்? நீங்க சிவகிரி தாலுகாவில் இந்த அட்ரஸ்ல குடியிருக்கூடிய குட்டிராசு என்பவர் என்கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. அந்த மனுவை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி பிரிண்டர் சீட் இருக்கும், அதில் பேரை ஃபில்அப் பண்ணி அதை சீல் வச்சு கையெழுத்து போட்டு தேதி போட்டு இவர்கிட்ட ஒன்று சீட்டு கொடுக்கணும். அதுக்கு பேர் ஒப்புவிச்சிட்டு. அப்படி ஒரு ஒப்புவிச்சிட்டு இருக்குது அவங்களுக்கே தெரியாது, அவங்க வாழ்க்கையில் கொடுத்ததே இல்லை. விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த ஒப்புவிச்சிட்டு 3 நாள்ல எத்தனை நாள் தரணும்? 3 நாள்ல உங்களுக்கு தரணும். அந்த மனு வாங்கின உடனே 30 நாட்கள்ல உங்களுக்கு பதில் தரணும். நாம கேட்ட கோரிக்கை கொஞ்சம் பெரிய கோரிக்கை. நம்ம குட்டிராசு என்ன கேட்டோம்னா, சிவகிரியில விமான நிலையம் அமைக்க வேண்டும். இது கொஞ்சம் பெரிய கோரிக்கை. மத்திய அரசாங்கத்தில் பேசணும், விமான நிலையத்துக்கு இடம்லாம் வாங்கணும். அது கொஞ்சம் நேரமாக இல்லைங்க, 30 நாள் முடிக்க முடியாது இல்லை. அதனால குட்டிராசுக்கு பதில் சொன்னோம். குட்டிராசு, நீ கேட்டது ஒரு லாலிபாப் கேட்டா வாங்கி கொடுத்துருப்போம், ஒரு சிக்கன் 65 கேட்டா வாங்கி கொடுத்துருப்போம், நீ விமான நிலையமே கேட்ட செல்லக்குட்டி. இதெல்லாம் கொஞ்சம் மத்திய அரசாங்கத்தில் பேசணும். 30 நாள் உனக்கு பதில் சொல்ல முடியாது, இன்னொரு 60 நாள் தேவைப்படுது அப்படின்னு 90 நாளுக்குள்ளார உங்களுக்கு இறுதி முடிவு சொல்லணும். 30 நாள் முடிஞ்சோன்னு உங்ககிட்ட டைம் கேட்கணும், இடைக்கால பதில் தரணும், ஒரு பதில் தரணும். அந்த பதில்ல கூடுதல் டைமை காலவாசத்தை உங்ககிட்ட கேட்கணும். 90 நாளுக்குள்ளார உங்க மனுவுக்கு இறுதி முடிவை சொல்ல வேண்டும். எத்தனை நாள்ல? 90 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கூட வச்சிருக்கிறதுக்கு அரசு ஊழியருக்கு, அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை. அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அரசாங்க சம்பளம் எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, 90 நாளைக்கு மேல உங்க மனுவை கையில் வச்சிருக்க அதிகாரம் இல்லை. 90 நாள் நமக்கு எங்கேயாவது பதில் கிடைச்சிருக்கா? எந்த மனுவுக்காச்சும் 3 மாசத்துல பதில் கிடைச்சிருக்கா? 10 மாசம் டெலிவரி ஆகாத குழந்தையெல்லாம் இன்னும் அரசாங்க அலுவலகத்துல மனுவா இருக்குங்களா? இதை மாத்தணும். என்ன வழி? 2 வழி இருக்கு. ஒரு வழி தகவல் உரிமை சட்டம். நீங்க மனு போட்டீங்க, மனு போடக்குள்ள கொஞ்சம் யோசிங்க. நான் ஒரு மனு போட போறேன் இந்த அரசாங்க அதிகாரிட்ட, இந்த மனுவுக்கு என்ன பதில் வரும்? இந்த மனு வாங்கின பிறகு அதிகாரி எப்படி தப்பா பதில் சொல்லுவான், இந்த மனு எப்படி தப்பா முடிப்பான் அப்படின்னு யோசிங்க. எப்படி சரியா பதில் சொல்லணும்னு யோசிக்காதீங்க.
ஏன்னா இந்த அதிகாரிகளுக்கு கருவில் குற்றம். எதுல குற்றம்? வேலைக்கு போகக்குள்ள எப்படியா வேலை கொடுங்க, இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யறேன்னு சொல்லுவான். மாச சம்பளம் வாங்கக்குள்ள உங்களை மறந்துடுவோம், மக்களை மறந்துடுவோம், சம்பளம் முதலாளியில மறந்துடுவோம். எப்படி லஞ்சம் வாங்குவது அதிகாரி நல்லா தெரியும், எப்படி ஊழல் செய்வது அதிகாரி நல்லா தெரியும், எப்படி மக்களை ஏமாற்றுவது அரசு நல்லா தெரியும். இவன் ஏமாத்த போறான்னு தெரியுது இல்ல. பென்ஷன் எழுதக்குள்ள ஒரு பிரச்சனை கையில் எடுக்குள்ள நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். நான் இந்த பிரச்சனை மனு போடுறேன், அதிகாரி எப்படி தப்பா பதில் சொல்லுவான், எப்படி தப்பா முடிவெடுப்பான் யோசிச்சுங்க. யோசிச்சுக்கிட்டு அவன் அந்த மாதிரி தப்பா ஒரு பதில முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு அவனை நெருக்கணும். நம்ம எல்லாருமே நம்புறோம் என்னம்னா, இந்த அரசாங்க ஊழியர்கிட்ட மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணும், சட்டம் எடுங்க, சட்டப்படி செய்யணுங்க. ஒரு ஆட்சி போற 30 நாள் எனக்கு பதில் வருங்க, சட்டம் சொல்லுதுங்க அப்படின்னு நினைக்காம நான் ஒரு ஆட்சி போடுறேன், ஒரு மனு கொடுக்குறேன், 30 நாள் இந்த அதிகாரி பதில் தர மாட்டான், தரவே மாட்டான், சத்தியமா தர மாட்டான், எனக்கு தெரியுமியா, பதில் வாங்க நான் விட மாட்டேன், இவன் தப்பா தான் பதில் தருவான் எனக்கு தெரியும், சரியான பதில் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. இப்ப நம்மளால தப்பா தானே பதில் தரோன்னு தெரியுது, நமக்கு தெரியுமில்ல, தப்பா பதில் தர வைக்காம அவனை சரி பண்ணும். 30 நாள் நம்ம பதில் வர வைக்கணும், 90 நாள் நம்ம பிரச்சனை முடிவெடுக்க வைக்கணும். என்ன வழி? தகவல் உரிமை சட்டம். ஒரு மனு கொடுத்தீங்க, கொடுத்த உடனே வெயிட் பண்ணாதீங்க, காத்திருக்காதீங்க. ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் உங்களுக்கு நேரம் கிடைக்கல, ஒரு ஆர்டிஐ பெட்டிஷன் தகவல் உரிமை எப்ப தாசுல தம்பி போன மாசம் 1ஆம் தேதி பாயிண்ட் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன், அதை வாங்கி எனக்கு ஒரு ஒப்புகைச்சீட்டு கொடுத்துருக்கிறேன், ஒப்புகைச்சிட்டு கொடுத்துருக்கிறேன், கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, கொடுத்துருக்கிறேன், அதை ஒரு ஜெராக்ஸ் போட்டு எனக்கு குடியா, நான் தொலைச்சிட்டேன் எனக்கு ஜெராக்ஸ் போட்டு குடியாங்கிற அர்த்தத்துல கேளுங்க. ரொம்ப எளிமையான ஒரு ஆர்டிஐ. போன மாசம் 1ஆம் தேதி ஒரு பெட்டிஷன் அனுப்புனேன், கொடுத்துருந்தேன், அதற்கு நீ ஒப்புகைச்சிட்டு கொடுத்துருக்கிற, கொடுக்கலன்னு சொல்லாதீங்க, வரலன்னு சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க. நம்ம ஆபீசர், நம்ம வேலைக்கார பையன், அவனை குறை சொல்ல வேண்டாம், அவனை அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்குவோம். கிராமத்துக்கு சொல்லுவாங்களே, ஆடுற மாட்டை ஆடிக்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடிக்க இருக்கணும், அடிச்சு வெளுத்து வேலை வர மாட்டை அடிச்சு வெளுத்தா வேலை வாங்கணும். நம்ம முதலாளி வேலை வாங்குறவன், அதிகாரி நம்ம வேலைக்காரன், வேலைக்காரன் தப்பு பண்ணுவான், முதலாளி உஸ்தியா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், வேலைக்காரன் தப்பு நாம தான் வேலை வாங்கணும். அவன் தான் தப்பா பதில் சொல்ல போறான்னு தெரியுது இல்ல, பதிலே சொல்ல மாட்டேன்னு தெரியுது இல்ல, அதனால நம்ம ஒரு ஆர்டிஐ போடுறோம். 1ஆம் தேதி பென்ஷன் கொடுத்தேன், எனக்கு ஒப்புச்சீட்டு கொடுத்துருக்கிற, அதை மறுபடியும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்து, ஓகேங்களா? இப்ப இதுக்கு பதில் நம்ம அதிகாரி தரணும். என்னன்னு தருவாரு? என்னன்னு தருவாரு? ஒப்புச்சீட்டு தள்ளன்னு சொல்லுவாரா? நாம தான் சொல்றோம், நீ கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன், நான் தான் தொலைச்சிட்டேன்னு சொல்றோம், அந்த மீனிங்ல சொல்றோம். அதை மறுபடியும் ஜெராக்ஸ் கேட்கறோம். தொலைச்சுன்னு சொன்னா அவனுக்கு மெமோ கொடுத்துருவாங்க. தொலைச்ச அதிகாரி என் ஆபீஸ்ல ஃபைல் காணாம சொன்னா அதிகாரி மாட்டிக்குவோம், மெமோ கொடுத்துருவாங்க. அந்த பதில் தப்பா அவன் செய்ய மாட்டான். எப்பயுமே அவனுடைய வேலைக்கு உழ வைக்கிற பதில சொல்ல மாட்டான். நமக்கு மழுப்பலா பதில் சொல்லுவான், தப்பு தப்பா பதில் சொல்லுவானே தவிர அவனுடைய வேலைக்கு வில்லங்கமான பதிலை அவன் சொல்லவே மாட்டான். இப்ப ஒப்புச்சீட்டு கொடுக்கல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கொடுத்துட்டேன்னு சொல்லுவான், கொடுக்கலன்னு சொன்னா கொடுத்துட்டேன்னு சொல்லுவான். நாமளே என்ன சொல்றோம், நீ கொடுத்துட்டேன்னு சொல்றோம். அது ஒரு ஜெராக்ஸ் போட்டு கேட்கறோம், என்ன பதில் சொல்லுவான்? புதுசா ஒரு ஒப்புச்சீட்டு எழுதி உனக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு தருவானா தரமாட்டானா? இது ஈஸியான வேலை தானே, இதை செய்யறான் இடைஞ்சலாயிருமா? இடைஞ்சலாயிருமா? செய்வாங்க. எப்படி வாங்கிக்கலாம் இருமா, ஒவ்வொரு படியா போறேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா போவோம். இப்ப ஒப்புச்சீட்டு நகல் கேட்கிறோம், ஒப்புச்சீட்டு நகல் வேணும், ஜெராக்ஸ் எனக்கு கொடு. இந்த மனு மீது தங்கள் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு கோப்பு நகல், இந்த மனு மீது என்னுடைய மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு கோப்பு நகல், முழு ஃபைல எனக்கு ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடு. அதில் உள்ள அலுவலக குறிப்புகள் 3 தாள் உட்பட. அலுவலக குறிப்புகள் என்னங்க? நீங்க தாசில்தார்ட்ட மனு கொடுத்தீங்க, தாசில்தார் எழுதுவாரு, இந்த மனு மீது அவசர நடவடிக்கை எடுக்கும், இந்த ஆள் சமூக ஆர்வலர், இந்த குட்டிராஜ் சமூக ஆர்வலர், பெட்சம் கூட போராட்டம் பண்ண கொஞ்சம் வில்லங்கமான விவகாரமான ஆளு, அதனால எலெக்ஷன் அவசரம் மாதிரி சமூக ஆர்வலர் அவசரம், இது கொஞ்சம் வில்லங்கமான பெட்சன் அவசரம் அப்படின்னு எழுதி கீழே நோட்ஸ் எழுதுவார். சமூக ஆர்வலர் குட்டிராஜ் மனு கொடுத்திருப்பதால் சிறப்பு கவனம் செலுத்தி இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அப்படின்னு எழுதி தலைமை தோட்ட டெப்டிதாஸ் கொடுப்பார். டெப்டிதாஸ் அதை வாங்கி சர்வேயர் கொடுப்பார், சர்வேயர் வாங்கி ஆர்ஐ கொடுப்பார், ஆர்ஐ வாங்கி பிஓ கொடுப்பார், பிஓ வாங்கி தலையாட்டு கொடுப்பார், தலையாரி வாங்கி குப்பையில போட்டுவார். இது வழக்கமா நடக்கும். இது வழக்கமா இந்த போற வர பேப்பர்லாம் இதுதான் அலுவலக குறிப்புகள், இதுதான் அலுவலக குறிப்புகள். நாம என்ன கேட்கிறோம்? முழு ஃபைல் காப்பி,
ஒவ்வொரு பையன் எழுதியிருப்பேன். விஓ ஒரு அறிக்கை எழுதியிருப்பான், ஆர்ஐ ஒரு அறிக்கை எழுதியிருப்பான், சர்வே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பான், டெப்தாஸ் ஒரு அறிக்கை கொடுத்துருப்பான், செய்யவே முடியாது ஏதாவது சொல்லியிருப்பானுங்க. இதெல்லாம் அறிக்கையெல்லாம் உள்ளார ஃபைல் உள்ளார இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் கொடுக்க சொல்லி கேட்டோம். இதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன இருக்கணும்னு நமக்கு தெரியாது. நமக்கெல்லாம் தெரியாதுங்கிறது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அதிகாரி என்ன நினைச்சிருப்பானா, இவர் மிகப்பெரிய ஆகச்சிறந்த சமூக ஆர்வலர், விவகாரமான ஆளு, சட்டம் தெரிஞ்சவர், பயிற்சி வகுப்புலாம் போயிருக்காரு. இவங்க ஆகுனா ஞாயிற்றுக்கிழமைனா லேகியம் விற்கிறமா, சந்தையில லேகியம் விற்கிற மாதிரி ஆட்சி பயிற்சி கொடுத்துட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் பேஸ்புக்ல ஞாயிற்றுக்கிழமைனா குற்றாலத்துல பயிற்சி, சென்னையில பயிற்சி, சென்னையில ஆர்டிஐ மாநாடு, மதுரையில் ஆர்டிஐ மாநாடு, போராட்டம், அப்படி அவங்க எல்லாரும் பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு விவரமா ரொம்ப சட்டம் தெரிஞ்சவங்க நினைச்சுக்கிட்டு அவன் நம்ம மேல பயத்தில் இருப்பான். ஆனா நமக்கு தான் உண்மை தெரியும். நாம கொடுத்த மனுவில் ஃபைல்ல என்னென்னலாம் சட்டப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதது அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை நம்ம எளிமையா சொல்றோம். முழு ஃபைல் காப்பி, முழு கோப்பு நகல், அலுவலக குறிப்புகள் உட்பட. அப்புறம் இன்னொன்று சொன்ன மூடுத்தாள். சாப்பாட்டு நிலையா மூடுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு ஃபைல் அரசாங்கத்தில் பார்த்துருப்பீங்க, ஃபைல் வச்சிருப்பாங்க, மேலே ஒரு சீட்டு போட்டு ஃபைல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த சீட்டில் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, வழக்கமாக என்ன எழுதியிருப்பாங்கன்னா 10,000, 5,000, 25,000 அப்படி ஏதாவது குறிப்பு எழுதியிருப்பாங்க. அது என்ன குறிப்பு? சித்திரவத்தம் கணக்குங்க. 25,000 கேட்டோம், 10,000 ரூபா கொடுத்துட்டாரு, இன்னும் 5,000 வரணும். என்ன கணக்கு? சித்திரவத்தம் கணக்கு. இதுல ஆர்ஐக்கு 1000 ரூபா கொடுத்துட்டோம், விஓவுக்கு 500 ரூபா கொடுத்துட்டோம், ஆர்டிஓ வந்தப்ப சோறு வாங்கி போட்டதுக்கு 2,000 ரூபாய் இதுல செலவு பண்ணிட்டோம். இதெல்லாம் சங்கீத மொழியில ரகசிய மொழியில் எழுதி வச்சிருப்போம், பென்சில் எழுதி வச்சிருப்போம். சோசியல் ஆடிட்டா ஜோசிகார கணக்கு. அதான் சித்திரவத்தம் கணக்குன்னு சொன்னேன். எங்க ஊர்ல சித்திரவத்தம், உங்க ஊர் ஜோசிகார கணக்கு எழுதி வச்சிருக்காங்களா? இதெல்லாம் என்ன எழுதியிருக்காங்க அவனுக்கு மட்டுமே புரியும். நாம மூடுத்தாள் உட்பட குறிப்புகள் உட்பட கேட்டோமா, இப்ப இவன் இந்த ஜெராக்ஸ் போட்டு தானே மாட்டிக்குவான்ல. இப்ப என்ன பண்ணுவான், இதுக்கு இவ்வளவு வேலை செய்யறதுக்கு பதிலா உங்ககிட்டே கேட்பான், ஏப்பா அவனுக்கு என்னதான் ஒரு போன் அடிச்சு அல்லது நேரில் யாராச்சும் அனுப்பிவிட்டு இந்த குட்டிராசு பெட்சன் போட்டுதான் என்னதான் வேணும் கேட்டு தொலைங்க. அவனுக்கு போன் அடிச்சு, ஏப்பா குட்டிராச ஒரு பெட்சன் போட்டுக்கிற, உனக்கு என்னதான் வேணும், என்னத்தான்பா வேணும், அண்ணே என்னன்னே வேணும் சொல்ல செய்யறேன். வந்துருச்சா? கோரிக்கை கொஞ்சம் நிறைவேறிடுமா? கோரிக்கை கொஞ்சம் நிறைவேறிடுமா? என்ன கேட்டுங்க, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ 30 நாள்ல பதில் வரும். ஆர்டிஐ போட்டோம், நீங்க போட்ட பெட்சன் குப்பைக்கு போனதை கண்டுபிடிச்சு எடுத்து உங்களுக்கு ஒப்புகை சீட்டை கொடுத்துருவான். கோப்பு நடவடிக்கையில் உள்ளது, பதில் தான் தருவான். பதில் தான் தருவான், எழுதி வச்சிங்க. நான் முன்ன என்ன சொன்னேன், இந்த அதிகாரி தவறாக எப்படி பதில் சொல்வார், இந்த அதிகாரி எப்படி நமக்கு எதிராக வேலை செய்வார், எப்படி இந்த நம்முடைய கொடுத்த பெட்சனான ஃபைலை எப்படி தப்பா முடிப்பார் அப்படின்னு நீங்க யோசிக்கணும், மைண்ட் செட் பண்ணிக்கணும்னு சொன்னால. இப்ப நாம போட்ட ஆர்டிக்கு போன மாசம் 1ஆம் தேதி ஒரு பெட்சன் கொடுத்தேன். ஆர்டி அந்த மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை முழு கோப்பு நகல் தேவை, மூடுதாள் உட்பட அந்த மனு கொடுத்த ஒப்புகை சீட் நகல் தேவை அப்படின்னு ஆர்டி போட்டுக்குமா? இதுக்கு நம்மளால் பதில் தருவோம். ஒப்புகை சீட் நகல் இணைக்கப்பட்டுள்ளது, ஒப்புகை சீட் நகல் இணைக்கப்பட்டு புதுசாக ஒரு ஒப்புகை சீட் எழுதி நமக்கு அதனுடைய ஜெராக்ஸை கொடுத்துருவோம். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டோம், முழு ஃபைல் காப்பி கேட்டோம், மூடுதாள் கேட்டோம், கோப்பு நகல் கேட்டோமா? நீ என்ன வேணாலும் கேடு, நான் பாரு உனக்கு ஒரே ஒரு பதில் சொல்றேன். பழைய கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, இந்த வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்லாம் அந்த காலத்தில் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போடுவான், வந்து போடுவான். அப்படியே பவுண்டரி எல்லையிலிருந்து அவன் 7 அடி உயரம் இருப்பான், உத்தியாந்து போடுவான். டிவியில பார்க்க நமக்கே நம்ம மூஞ்சி வந்து பந்து ஒரு மாதிரி தெரியும். நம்மால் இருக்கிறான் இந்த கவாஸ்கர்னு ஒரு பையன், அந்த காலத்துல இந்த பையன், நான் பழைய சொல்றேன். நம்மால் அப்படியே டொக்குன்னு வைப்பார். 150 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து, 200 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து அப்படியே நம்மால் காலிட்ட பேட்டுக்கு பார்த்து அப்படியே நாய்க்குட்டி மாதிரி நிற்கும். விட்ட ஸ்டெம்பு ஒட்டஞ்சிட்டு போயிடும். அவ்வளவு வேகத்தில் அந்த பந்தை நம்மால் தள்ளி விட்டானா 4க்கும் 6க்கும் போவோம். முடியாது. வேகமா போடுறியா போடு, நம்ம மட்டை வைக்கிறேன், டொக்கு வைக்கிறேன், ரன் எடுக்க மாட்டேன். ஒரு 4 நிமிஷம் உட்காருவேன், 10 ரன் தான் எடுப்பேன். ஒரு 4 நிமிஷம் விளையாடுவேன், 2 நாள் உட்காருவேன், அப்பதான் செஞ்சுரி அடிப்பேன். அப்படின்னு நம்மளால விளையாண்டாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம அரசு சொல்லிடுறோம். இப்ப நம்ம அப்படி அடிக்கணும், 6 4 அடிக்க மாட்டாங்க அந்த காலத்துல. நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். நம்ம அரசு தெளிவா பதில் சொல்லுவோம். நீங்கள் கொடுத்த மனு மீது கோப்பு நடவடிக்கையில் உள்ளது, மனு விசாரணையில் உள்ளது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி, உயர் நீதிமன்ற தீர்ப்புப்படி, தகவல் ஆணைய தீர்ப்புப்படி நிலுவையில் உள்ள மனுவிற்கு தகவல் வழங்க தேவையில்லை என்பதால் உங்கள் மனுவிற்கு
தகவல் உரிமை சட்ட மனுவிற்கு தற்பொழுது பதில் வழங்க அவசியம் ஏற்படவில்லை, இயலாது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருவான். இந்த பதில் சரியா தப்பா? சரி. சரி. நாம தப்பு தப்பா புரிஞ்சு கூடாது. சட்டம் என்ன தெரிஞ்சுக்கணும், நடைமுறை என்ன தெரிஞ்சுக்கணும், அவன் என்ன தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அவனை தப்பு பண்ண விடக்கூடாது. இப்ப நமக்கு என்ன, நாம கொடுத்த மனுவை வேகப்படுத்தணும், பதில் வர வைக்கணும், வேலை நடக்க வைக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். தகவல் சுத்தர் பென்ஷன் வாங்கி பதில் வாங்கி பாருங்க, நிறைய பதில் நம்ம அண்ணா பையில் வச்சிருப்பாரு. இசைக்கு செல்வன் ஒரு பையன் எழுதி வந்திருக்காரு, எடுத்துட்டு வந்திருக்காரு. இன்னொருத்தர் ஒரு ஃபைல் கொடுத்துருக்காரு. எங்கப்பா ஃபைல் தொலைஞ்சிட போதுப்பா. நம்ம ஆட்டோக்காரர் எங்க இருக்காரு? ஆட்டோக்காரர் அவர் இல்ல, சண்முகன். நம்ம தென்காசி ஆட்டோக்காரர். தென்காசி ஆட்டோக்காரர் பேர் என்ன? வேற சொல்ல. ஆமா, கருத்து கந்தசாமி. பாரு ஃபைல் கொடுத்துருக்காரு, ஒரு நிமிஷத்துல பேசி முடிக்கணும் இருக்காரு என்கிட்ட. என்னங்க படியறவுல கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு நிமிஷத்துல பேசி முடிக்கணுமா என்கிட்ட? 1 மணிக்கு நான் பேச கூப்பிட்டுவாங்க, மேல போறேங்க அப்படின்னா 2 நிமிஷம் இருக்கு, 1 நிமிஷத்துல பேசி முடியும் இருக்காரு. எங்க விட்டா போயிடுச்சு. இப்ப நம்ம அதிகாரி என்ன பதில் சொல்றான்னு தெரியுமில்ல? அவர் பதில் என்ன சொல்லுவாரு? கோப்பு விசாரணையில் உள்ளது, நடவடிக்கையில் உள்ளது, பதில் வழங்க முடியாதுன்னு சொல்லுவார். உடனே நமக்கு கோபம் வரக்கூடாது. நாம எதிர்பார்த்த பதில் இதுதான். நம்ம எதிர்பார்த்த பதில் இதுதான். நம்முடைய நோக்கம் என்ன? வேலை நடக்க வைக்கணும். இப்ப மனு குப்பத்தொட்டிக்கு போக வேண்டிய மனுவுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு வாங்கிட்டீங்க. அந்த ஒப்புகை சீட்ல என்ன இருக்கும்னா ஃபைல் நம்பர் இருக்கும். என்ன இருக்கும்? கோப்பு நம்பர் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபைல் நம்பர் மாட்டிக்கிச்சா? நீங்க கொடுத்த பென்ஷன் ஒரு ஃபைல் போட்டு நம்பர் கொடுத்துரும். உங்க கேஸ் நம்பர் ஆயிடுச்சு, உங்க கேஸ் நம்பர் ஆயிடுச்சு, சந்தோஷப்படணும். கோர்ட்ல கேஸ் நம்பர் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு வக்கீல்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு சின்ன பென்ஷன் இருந்தாலும் சரி, சின்ன கேஸ் இருந்தாலும் சரி, பெரிய கேஸ் இருந்தாலும் சரி, கோர்ட்ல கேஸ் நம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி உங்க ஃபைல் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். செல்லப்படி கரெக்டா சொன்னா தப்பா சொன்னா இல்ல, அடிக்கடி அரசாங்க ஆஃபீஸ் போறவங்கள தெரியும். இப்போ நம்ம ஃபைல் பேப்பர் ஃபைல்ல வச்சுட்டாங்கன்னா, ஃபைல் நம்பர் கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு பதில் கொடுத்தே ஆகணும், உயிரோட இருக்கும். இப்போ உங்க பேப்பருக்கு ஃபைல் கொடுத்தாங்களா, இந்த மனுவுக்கு எவ்வளவு நாள் முடிவு எடுக்கணும்? இறுதி முடிவு 90 நாள்ல. மனு கொடுத்து 90 நாள் டைம் இருக்குல்ல. இந்த 90 நாள்ல உங்க பேப்பர் பேனா இடையில பேசவே பேசாதா? நமக்கு ஒரு வேலை, அதிகாரிக்கு 1008 வேலை. நமக்கு ஒரு மனு, அதிகாரிக்கு தினமும் 100 மனு. அப்படிங்கிற நம்ம மனு குப்பத்தொட்டிக்கு போறதுக்கு அது டிலே ஆகிறதுக்கு காரணம் இல்லை. ஏதோ 1000 காரணங்கள் இருக்கு, நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு புரியுது இல்ல? இப்ப வேகப்படுத்தணும்னா இந்த பென்ஷன் எழுதக்குள்ள ஒரு கலை, ஒரு ஆர்ட் இருக்கு. பென்ஷன் எழுதுல ஒரு கலை இருக்கு. அப்படியே பச்சை பேனா சொல்லுவாங்க, கை தூக்குங்க. பச்சை பேனா வச்சுங்க, அப்படியே பேனா தூக்கி காட்டு, உட்காந்து தூக்கி காட்டு, உட்காரு. இந்த பயிற்சி முடிஞ்சிட்டு வெளியே போகக்குள்ள ஏத்தாவில் மளிகை கடை இருக்கு, கீழே இருக்கு. ஏத்தாவில் மளிகை கடை இருக்கு. அந்த மளிகை கடையில ஆளுக்கு ஒரு பச்சை பேனா வாங்கிங்க. இனிமேல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் நண்பர்களும், ஒவ்வொரு சகோதரர்களும், ஒவ்வொரு சமூகர்களும் பச்சை பேனாவை கையெழுத்து போடுங்க. என்ன பேனாவில்? யாராவது அரசாங்க ஊழியர் இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் போடக்கூடாது. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குற வேலைக்காரங்க யாராச்சும் நீங்க பச்சைங்களை கையெழுத்து போடுறது சட்டம் கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கு, தடையெல்லாம் இருக்கு. அவங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க. இங்க அரசாங்க வேலையில் யாராச்சும் இருக்கீங்களா? அரசாங்க சம்பளம் படிக்க சொன்னவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? யாராவது அரசாங்க வேலையில் இருக்கவங்க இருக்கீங்களா? ஒருத்தர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், போயிட்டார் அவரு. ஓகே, அரசாங்க வேலையில் இருந்தா பச்சைகளை கையெழுத்து போடுறது சட்டத்துல கொஞ்சம் தடைகள், ரெஸ்ட்ரிக்ஷன், எக்ஸம்ஷன்லாம் இருக்கும். அவங்க மட்டும் போடலாம், மற்றவங்க போடக்கூடாதுன்னு இருக்கு. நாம தான் அரசாங்க வேலையில் இல்லை. அந்த சட்டம் நமக்கு தேவையில்லாத சட்டம். அது ஏன் படிக்கணும்? நீங்களாம் சாதாரண மனுஷன் தானே. அரசாங்க சம்பளம் அவங்கள படிக்காசுவாங்க இல்ல. உங்களுக்கு புரியுமா சொல்றேன். உங்க ஊர் பஞ்சாயத்துல பச்சைகளை கையெழுத்து போறாரா? உங்க ஊர் பஞ்சாயத்துல பச்சைகளை கையெழுத்து போறாரா? அவர் பச்சைகளை கையெழுத்து போது சட்டத்துல அதிகாரம் இல்லை, தப்பு, குற்றம். உங்க ஊர் பஞ்சாயத்துல பச்சைகளை கையெழுத்து போது சட்டத்துல அதிகாரம் இல்லை. இந்த ஊர் பேரூராட்சி தலைவர், பேரூராட்சி கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. பக்கத்துல நகராட்சி எது இருக்குங்க? தென்காசி நகராட்சி நகர்மன்ற தலைவர், கடையனூர் நகர்மன்ற தலைவர், நகர்மன்ற கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது. மதுரை மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர், சென்னை மாநகராட்சி வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி பிரியா பச்சைகளை கையெழுத்து போட கூடாது. கவுன்சிலர், மாநகராட்சி கவுன்சிலர் பச்சைகளை கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கு. போடுறானேன்னு கேக்குறியா? அவன் தப்பு பண்றான், தண்டனை வாங்கி கொடு. இப்ப விஷயத்து வந்துடலாம். நீங்க பச்சைகளை கையெழுத்து போது சட்டம் தடை செய்யவில்லை. நீங்க யார் விரும்புறீங்களோ நேரா மளிகை கடைக்கு போங்க, 2 ரூபா காசு கொடுத்து ஒரு பேனா வாங்கிங்க. இன்று முதல் நீங்க பச்சைகளை கையெழுத்து போவதற்கான அதிகாரத்தை சட்டப்பூர்வமாக உங்க கையில் நாங்க வழங்குறோம். யாராச்சும் அதிகாரி உங்களை பார்த்து, என்ன குடிராச பச்சைகளை கையெழுத்து போடுற,
கெஸ்டட் ஆஃபீஸர் மட்டும் தான் போட முடியும், பெரிய எம்பி எம்எல்ஏ மட்டும் தான் போட முடியும். நீ என்ன பெரிய ஆளா பச்சைகளை கையெழுத்து போடுற, ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் அடிச்சாங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஐயா நான் பச்சைங்களை கையெழுத்து போடுவேன்னு சொல்றதுக்கு ஒரு சட்டம், ஒரு விட்டம், ஒரு ஜீவோ, ஒரு ரூலு, ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர், ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து கண்ணில் காட்டுங்க ஐயா, நான் இங்க இருந்து பச்சைங்களை கையெழுத்து போது விட்டுறேங்க ஐயா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தரேன். எவ்வளவு? 1 கோடி பரிசு தரேன் காட்டியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மரியாதையா கண்ணியமா சொல்லிட்டுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து அவர் காட்டினார்னா அப்படியே வாங்கி எனக்கு அனுப்புங்க. அந்த அதிகாரிக்கு 1 கோடி ரூபாய் பரிசை 10 ரூபாய்க்கும் கொடுக்கின்றது, நான் தரேன். கை தட்டலாமே. கடல்லையே இல்லையா அப்படி ஒரு சட்டம் இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டிலே இல்லை. ஓகேங்களா? இப்ப நீங்க பச்சைகளை கையெழுத்து போடலாமா போடக்கூடாதா? போடலாம். பச்சைகளை கையெழுத்து போட்டீங்கன்னா படிக்கூடிய அதிகாரிக்கு உங்க மேல ஒரு பயம் வரும்னு சொல்லாதீங்க, மரியாதை வரும். அதிகாரி பயப்படக்கூடாது நம்மளை பார்த்து. நாம் ஒன்றும் வெறிநாய் கிடையாது, நாம் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. நாம சட்ட ஆயுதம் ஏந்திய சீனிவாசன் அப்படியே மேல வாங்க, மேடைக்கு வாங்க. 10 ரூபாய் மாநில துணை பொதுச்செயலாளர் சீனிவாசன் மேடைக்கு வாங்க. 10 ரூபாய் மாநில துணை பொதுச்செயலாளர் கள்ளக்குறிச்சி போராட்ட கதாநாயகன் டேவிட்குமார் மேடைக்கு வாங்க. டேவிட்குமார் பேர சொன்னாதான் கைத்தட்டலே வருது. எங்க சீனிவாசன் கொஞ்சம் கைத்தட்டல் கம்மியா வருதுங்க. சீனியர் ரசிகர் மன்றம்லாம் வச்சிருக்கீங்க, சீனிவாசன் ரசிகர் மன்றம்லாம் வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வந்துடலாம், விஷயத்துக்கு வந்துடலாம். நம்மளுக்கு வந்துட்டாங்க, விஷயத்துக்கு வந்துடலாம். இப்ப நம்ம பச்சைகளை கைத்து போட உங்க மீது ஒரு தனி கவனம் வரும், உங்கள் மீது ஒரு மரியாதை வரும், உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு வரும், உங்கள் மீது ஒரு சிறப்பு கவனம் வரும். பச்சைகளை கைத்து போட்டுனா விவகாரமான ஐயா, நமக்கே அதிகாரம் இல்லை, எனக்கே அதிகாரம் இல்லையா? ஊருக்கே நாட்டாமட்ட அதிகாரி நானே, எனக்கே பச்சைகளை கையெழுத்து போது அதிகாரம் இல்லை. நானே திருத்தனமா பிங்க் கலரு லைட் ப்ளூ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கே இல்லாத அதிகாரத்தை சாதாரண சமூக ஆர்வலர் பயன்படுத்துகின்றான். இவன்கிட்ட பதில் சொல்லக்குள்ள சரியா சொல்லணும் அப்படின்னு ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு வந்துடும். இந்த மனுவை லெட்டர் பேட்ல கொடுங்க. எதில் கொடுங்க மனுவை? கோரிக்கை மனுவை லெட்டர் பேட்ல கொடுங்க. ஒரு எம்எல்ஏ லெட்டர் பேட்ல லெட்டர் தராரா, வெள்ளை பேப்பர் லெட்டர் தராரா? எம்பி அமைச்சர் லெட்டர் பேட்ல லெட்டர் தராங்களா, வெள்ளை பேப்பர்லையா? அவனுக்கு தமிழக முதலாளி நீங்க லெட்டர் பேட் தான் பயன்படுத்தணும். இந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி இவனெல்லாம் சம்பளம் முதலாளி நாம லெட்டர் பேட பயன்படுத்தணும்ல. அண்ணே கொஞ்சம் பின்னாடி அவரு. எனக்கு 56 வயசு ஆகுது, தினமும் பேசினே இருக்கிறேன். உங்க கூட கத்த முடியாது, அப்புறமா பேசுவோம். இப்ப பேசுமா, நீங்க பேசிக்கலாமா? கொஞ்சம் மதிய உணவோட நிகழ்ச்சி முடிச்சிடலாமா, தொடரலாமா? சரி, சாப்பிட்டு முடிவெடுப்போம், விஷயத்துக்கு வந்துடலாம். 90 நாள் இறுதி முடிவெடுக்கணும். 90 நாள் வரைக்கும் நம்ம பேப்பர் பேனாவை சும்மா வச்சுக்க கூடாது. மனு போட்ட ஒரு ஆர்டி போட்டோம், அது பதில் மெதுவாக வரும். மனு கொடுத்தா ஆர்டி மனு கொடுத்தா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தகவல் சட்டத்தில் மனு கொடுத்தா எவ்வளவு நாள் பதில் தரணும்? தகவல் எவ்வளவு நாள் தரணும்? 30 நாள் தரணும். 30 நாள் தரனா நம்ம அப்பீல் போயிடுவோம். அப்பீலுக்கு எவ்வளவு நாள் பதில் தரணும்? 30 நாள். 30 நாள்ல முதல் மேல்மட்ட அதிகாரி நமக்கு தகவலை கொடுக்கணும். தரலன்னா நம்ம அப்பீல் போயிடுவோம். தகவல் ஆணையம் பொறுமையா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு நமக்கு தகவல் வாங்கி தரோம். இப்ப நிறைய பேருக்கு அபராதம் கூட்டிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 100 நாட்கள்ல தகவல் ஆணையம் கொஞ்சம் திருந்தி இருக்கு. நாமளே பாராட்டோம், கைத்தறல கூட தரலாம் தகவல் ஆணையம். அடுத்த ரவுண்ட்ல கழிவு ஊற்றுவோம். இப்ப நம்ம மனு போட்ட பிறகு 90 நாள் நம்ம தூங்கிட்டோம்னா நம்ம மனு தூங்கிடும். நாம ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. படம் ரிலீஸ் ஆகுள்ள மட்டும் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இமயமலையில போய் சாமியார் ஆகிறது நாம ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது. நாம போராளிகள், சமூக ஆர்வலர்கள். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கிறோம். ஒரு மனு கொடுத்துட்டோம், பொழப்பாக போயிடணும். ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு நமக்கு நேரம் கிடைக்கும்ல, இந்த மனுவை தூசு தட்டணும். எப்படி மனு கொடுக்கறத லெட்டர் பேட கொடுக்க சொன்னா அப்படின்னா, 10 ரூபாய்க்குள்ள பொறுப்புல இல்லாம யாராச்சும் இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூங்க. பொறுப்புலையா குட்டிராசுக்கு வாங்க, ஒடியா அப்படியா? அப்பா இதை கொடுத்துவா சாதி பச்சா அந்த லைவா வா, ஒடியா வா. யாராவது துண்டு கொடுங்க பேர பேசுறதுக்கு. பச்சை துண்டு கொடுங்க, பச்சை துண்டு. அந்த துண்டை வாங்கிட்டோம், குடிக்கிட்டு ஓடியா. குட்டிராசு அப்படியே வா. எங்க ஊர்ல பேர பேசுறதுலாம் இப்படிதான் மாடு வேற பேசுறது பேசுவோம். வா கூட கை. குட்டிராசு என்ன படிச்சிருக்கீங்க? 10ஆம் வகுப்பு.
நீங்க தான் எங்களுக்கு வேணும். அதிகமா படிச்சவங்க எங்களுக்கு வேண்டாம். அதிகமா படிச்சவங்களுக்கு 10 ரூபாயத்துல சின்ன பொறுப்பு தான் தருவோம். 10 ரூபாயத்துல யார் யாரெல்லாம் கம்மியா படிச்சிருக்கீங்களோ 10 ரூபாயத்துல உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் உண்டு. என்ன வேலை செய்றீங்க? ஜவுளி கடையில உரிமையாளரா இருக்கீங்க. அதெல்லாம் உரிமையாளர், கடைக்கு உரிமையாளர். எங்க கடை உரிமையாளர், உங்க கடைக்கு நீங்க உரிமையாளர். தென்காசி மாவட்டம் இவருங்க இருக்காரு அண்ணன், தென்காசி மாரிமுத்து 10 ரூபாய்க்கு ஒருங்கிணைந்த மாவட்டம். அங்கேயே உட்காந்து சாமி அங்கேயே உட்காந்து பேசு, அங்கேயே நின்று பேசு. மாவட்ட செயலாளர், நான் விட்டு இந்த மாவட்டத்தை குத்தகை கொடுல, அந்த இந்த மாவட்டத்தை விட்ட கையெல்லாம் விட முடியாது இருப்பா, குத்தகை கொடுல. எதுக்குள்ள குத்தகைகளை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு 10 ரூபாய்க்குரிய ஆதரவாளர்களும் இந்த இயக்கத்திற்கான தலைவர்கள். இங்க யாரும் உறுப்பினர்களுக்கு அனுமதி இல்லை. வெறும் உறுப்பினர் கார்டு மட்டும் வாங்கி உறுப்பினர் சொல்றதுக்கு 10 ரூபாய்க்குல அனுமதி இல்லை. இங்க பொறுப்பெடுத்துக்கணும், தலைவர்கள் தான் இங்க அனுமதி. 10 ரூபாய்க்குல உறுப்பினர் கார்டு மட்டும் வாங்கிட்டு நான் ஒதுங்கி நிக்கிறேங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு அனுமதி இல்லை. 10 ரூபாய்க்குள்ள வந்தா எங்களுக்கு தலைவர்களா மட்டும்தான் இருக்கணும். தலைவர்களுக்கு மட்டும் தான் 10 ரூபாய்க்குள்ள அனுமதி. நம்ம மாரிமுத்து ஒட்டுமொத்த தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர். இவர் கீழே ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இவருக்கு கூட நீங்களா இருக்கீங்க, நாமளா இருக்கோம். இவர் வழி நடத்துவதற்கான எங்களுக்கான தகவல் தொடர்பாளர், ஒருங்கிணைக்கக்கூடிய நபர். இவர்கிட்ட குத்தகைக்கு விடல. எல்லாருமே நீங்க எல்லாமே தலைவர்கள், நீங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இந்த மாவட்டத்தில் ஒரு அசைவு உருவாக்க போறீங்க. அப்படிங்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. இப்போ குட்டிராசுக்கு ஒரு பொறுப்பு தரலாம். என்ன பொறுப்பு தரலாம்? பேரம் பேசிட்டு இருக்கிறோம், பேரம் படியில நீங்க சொல்லுங்க, பக்கத்துல இல்ல சொல்லுங்க, என்ன பொறுப்பு தரலாம் குட்டிராசுக்கு? அவர்கிட்டலாம் கேட்கக்கூடாது, நாம தான் தரணும். அதாவது எடுத்துக்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை, எடுத்துக்கிட்டா உரிமை. இது நம்ம வீடு உரிமையா எடுத்துக்குவோம். என்ன தரலாம் அண்ணனுக்கு? என்ன மாவட்ட அவர்லாம் பெரிய கில்லாடி, அச்சா கில்லாடி. மாவட்ட துணை செயலரா சின்னதா இருக்க எந்த தொகுதி? வாசுதேவன் தொகுதி. குட்டிராசு மாவட்ட சார் கொடுத்துடலாமா? கைத்தட்டு இல்லாம பேரம் படிந்தது குட்டிராசு 10 ரூபாய்க்கு மாவட்ட செயலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர். நீங்க வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளர். பக்கத்துல வாயன் கைவிடு. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளர். இது 10 ரூபாய்க்குள்ள பொறுப்பு. தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு இல்ல, இதுல இவருக்கு இன்னொரு பொறுப்பு தரும். மாநில இணை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பிற்கு மாநில இணை ஒருங்கிணைப்பாளர். வாழ்த்துக்கள். துண்டா விட்டு கொடுத்து எனக்கு போட்ட பிறகு நான் திருப்பி துண்டை தர மாட்டேன். கிளம்பு துண்டலந்து ஐயா உங்க துண்டை மறந்துடுவேன். அப்புறம் பேசு மறந்துடுவேன். இப்ப ஒரு பொறுப்பு இருக்கா? குட்டிராசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா? இப்ப ஒரு பொறுப்பான பிள்ளை ஆயிட்டார். நேற்று வரைக்கும் அவரு இந்த நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பொறுப்பில்லாத பிள்ளையா இருந்தார். நம்ம கிராமத்துல நம்ம ஊர்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. நம்ம வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வராங்க. மாப்பிள்ளை குடியார பையன், பொறுப்பில்லாத வேலை வெட்டிக்கு போகாத பையன், பொறுப்பில்லாத பையன் சொல்லுவோம். அவனுக்கு இந்த பிள்ளையை தரத்துக்கு நாம ரெக்கமெண்ட் பண்ணுவோமா? சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? அவன் பொறுப்பில்லாத பையன், அவனுக்குலாம் பொண்ணு தரக்கூடாதுன்னு. நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கிறான். வேலை வெட்டிக்கு போகாம பொழப்ப பார்க்காம பொறுப்பு இல்லாம இருக்கிறான். அவனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் இல்ல, ஒரு கால் கட்டு போட்டா கல்யாணம் பண்ணிச்சா பொறுப்புன்னு சொல்லுவோமா இல்லையா? ஒரே மனசன்தான். பொண்ணு வீட்டுக்காரனா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவன் பொறுப்பு இல்லாதவன் பொண்ணு தரக்கூடாதுன்னு சொல்லுவோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரனா இருந்தா என்ன சொல்லுவோம்? கால் கட்டு போட்டு வச்சா பொறுப்புன்னு சொல்லுவோம். இப்ப நாமளா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சமூக எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பை போட்டு கால் கட்டு போட்டு விடுவோம். மதிய உணவு நேரத்துல, உணவு சாப்பிடக்கூடிய நேரத்துல என்கிட்ட பேசி, என்கிட்ட பேரம் பேசி ஆளுக்கு ஒரு பொறுப்பு வாங்கிங்க. 10 ரூபாய்க்குள்ள பொறுப்பு இலவசம், பொறுப்பு கட்டணம் கிடையாது. விசிட்டிங் கார்டு அடிச்சிங்க, லெட்டர் பேட் அடிச்சிங்க, நிறைய மனு போடுங்க. 10 ரூபாய்க்குடைய தலைவர்களுக்கு நீங்க எல்லாம் பொறுப்பு வாங்கிட்டீங்களா? பொறுப்பான பிறகு உங்களுக்கு என்ன வேலைன்னா, முதல்ல பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். இதுதான் முதல் வேலை. 10 ரூபாய்க்குடைய பொறுப்பாளர்களுக்கு மாநில பொதுச்செயலாளர் நானு, மாநில செயலாளர் சதீஷ்குமார், மாநில துணை பொதுச்செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நீங்க எல்லாத்துக்குமே என்ன முதல் வேலைன்னா, முதல்ல பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பொழப்ப பார்க்கணும். இதுதான் முதல் வேலை. ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாச்சும் ஓய்வு கிடைக்கும்ல, அந்த நேரத்தில் பொது வேலை செய்யணும். விடாம செய்யணும், தொடர்ந்து செய்யணும். இந்த வேலையை தனி மனசா செய்யக்கூடாது. நான் டிராபிக் ராமசாமி வாரிசு,
நான் காந்திவாதி சசிகலாவோட பேரன், நான் தனியா தான் செய்வேன், அவர்களுக்கு 10 ரூபாய் இதுல இடம் இல்லை, எங்க கூட இடம் இல்லை. பொது வேலையை 4 பேர் கூட சேர்ந்து பண்ணணும். குட்டிராசு ஒரு வேலையை எடுத்துக்கிறாரா, நீங்க அவர் கூட சேர்ந்து பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய வேலையை குட்டிராசு கூட சேர்ந்துக்குவார். மாரிமுத்து ஒரு வேலையை எடுக்கிறாரா, அவர் கூட நீங்க சேர்ந்து பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய வேலையை மாரிமுத்து சேர்ந்து பண்ணுவார். இப்ப மாரிமுத்து செய்யற வேலையை எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. அவரு நாய் பிடிக்கிறத ஆதரிக்கிறாரு, தெருநாயெல்லாம் பிடிச்சி கொல்லுன்னு நினைக்கிறாரு, அதுக்கு மனு போடுறாரு. நான் தெருநாய்க்கெல்லாம் சோறு போடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நீங்க உங்க வேலையை செய்யுங்க, அவர் வேலையை செய்வார். நீங்க உங்க வேலையை செய்யுங்க, அவர் உங்க வேலையை செய்வார். அவர்கிட்ட போய் அண்ணே இந்த நாயெல்லாம் பிடிக்க நீ ஆசைப்படுற, புட்டினே இந்த நாயெல்லாம் பிடிக்காம நான் பார்த்து பெட்சன் போட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் மனு கொடுங்க. அவர் திங்களம் கலெக்டர் மனு கொடுப்பார். தெருநாய் தொல்லை அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் ஒரு வருடத்துக்கு 34,000 தெருநாய்கள் கடித்து மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமா நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்க. நாயெல்லாம் தெருநாயெல்லாம் முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு மாரிமுத்தண்ண மனு கொடுப்பார். நீங்க தான் நாயை வளர்த்துன்னு ஆசைப்படுறீங்களா, தெருநாய்க்கு சோறு பண்ண ஆசைப்படுறீங்களா, நீங்க அவர் கூடவே போய் ஒரு மனு கொடுங்க. ஏங்க தமிழ்நாட்டில் 34,000 பேர் ஒரு வருஷத்துக்கு நாய்க்கடியால பாதிக்கப்படுறாங்க. இந்தியாவிலே நாய்க்கடியால அதிகமா பாதிக்கப்படுற தமிழ்நாட்டுக்காரங்க தான். இந்தியாவிலே நாய்க்கடியால அதிகமா சாகிறது தமிழ்நாட்டுக்காரங்க புள்ளிவிவரம் சொல்லுது. இதுக்கு காரணம் நாய்க்கு சோறு போடாம இருக்குதுங்க, நாய்க்கு பாதுகாப்பு தராம இருக்குதுங்க, நாய்க்கு வெறி உருவாக்குதுங்க. இந்த நாய்க்கு வெறி பிடிக்காம இருக்கணும்னா அதற்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும். அதுக்கு பிடிச்சி வெட்டி உண்டுங்க. அந்த வேலையை அரசாங்கம் தான் செய்யணும். இதுக்கு அரசாங்கம் பணம் ஒதுக்குது. எங்க ஊர் குற்றாலம் பேரூராட்சி, எங்க ஊர் தென்காசி நகராட்சி, எங்க ஊர் பிடிஓ பில்ல மட்டும் எடுத்துக்கிறாங்க. நாய்க்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அதனுடைய வெறிய தணிக்க மாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் வெட்டி விட்டு பாருங்க, சோறு போட்டு பாருங்க. அந்த நாய்க்குட்டி எங்க கூட பாசமா பழகுங்க. அதற்கு அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கணுங்க அப்படின்னு அவர் கூடவே இப்ப மனு கொடுங்க. உங்களுக்கு ஆதரவானவங்க உங்க கூட வச்சுக்கீங்க, அவருக்கு ஆதரவானவங்க அவர் கூட வச்சுங்க. 2 பேரும் சேர்ந்தே போய் மனு கொடுங்க. 2 பேரும் பொது நோக்கத்துக்கு தானே போறீங்க. ஆனா அந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, அவர் கூட சேரக்கூடாது, அவர் கூட சேரக்கூடாது. நாய்க்கு சோறு போடுறது அவருக்கு பிடிக்கல, அவரும் கூட சேரக்கூடாது. ஆனா சேர்ந்து போய் செய்யணும். இதுதான் 10 ரூபாய்க்கு வழிகாட்டுதல் ஒற்றுமை. வெளியிருந்து பாக்குறவன் நினைப்பான், உங்களை உதவி நினைச்சானா டேய் இவங்க 2 பேருக்கு ஒற்றுமையே இல்லை, ஆனா ஒற்றுமையா மனு கொடுக்குறாங்க. இந்த வேலையை எப்படி செய்யணும்னா நமக்கு என்னைக்கு ஓய்வு கிடைக்குதோ, எப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்பதான் செய்யணும். என்னைக்கு ஓய்வு கிடைக்குதோ. என்னங்க என்கிட்ட ஒரு ஆர்வலர் போன் பண்ணார், பேசினார். அண்ணே வணக்கண்ணே, குப்சாமி பேசுறேன்னு. என்ன ஒரு 5-6 வருஷம் பேசுறேன். நீங்க தாங்க சொன்னீங்க முதல்ல பொண்டாட்டி வழி பாரு, குடும்பத்தை பாரு, ஓய்வு நேரத்தில் பொது வேலை செய்யுங்களா. 5-6 வருஷம் எனக்கு ஓய்வே கிடைக்கலைங்க, ஓய்வே கிடைக்கலைங்க. இன்னைக்குதான் ஓய்வு எடுத்து பேசுனேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு சண்டைங்க, அதுக்கு ஆலோசனை சொல்லுங்க. எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சண்டைங்க, அதுக்கு வழிகாட்டுங்க. எவ்வளவு பொதுநலம் பாருங்க, எவ்வளவு பொதுநலம் பாருங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் ஓய்வு கிடைக்கும்ல, அந்த ஓய்வு நேரத்தில் பொது வேலை ஏதோ செய்யுங்க. நீங்க வேலையை செய்து வெளியே காட்டுங்க. நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஒரு செய்தி சொன்னார். வாட்ஸ்அப் குரூப் உங்க பேர்ல ஆரம்பிங்க. இப்ப எல்லாத்துக்கும் 10 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, உங்க பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப், குட்டிராசு மாவட்ட செயலாளர் 10 ரூபாய் இயக்கம் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த பெயர்ல சமூக ஊடகங்கள்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிங்க. தினமும் ஒரு பதிவு போடுங்க. நீங்க செய்யற வேலையை சொல்லுங்க, மற்ற வேலையை சொல்லுங்க, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ரோமன் சார்ந்த ஒரு தம்பி 2 வருஷமா ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. எப்படி இந்த வாரம் சனிக்கிழமை கிளாஸ் இருப்பாரு. அந்த கிளாஸ்க்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஊர்ல தகவல் நல்லா சட்டம் அப்படின்னு நான் லேகி ஊத்திட்டு இருப்பேன். செஞ்சுட்டு இல்லைங்களா? ஒவ்வொரு வாரமும் எங்கேயோ ஒரு ஊர்ல ஆர்டி கிளாஸ் இருக்கிறேன்ல, கிளாஸ் இருக்கிற செய்தி போடுங்க. ஆர்டி பயிற்சி வகுப்பு கலந்துக்கணும் ஒரு செய்தி போடுங்க. எனக்கு சொல்லுங்க நீங்க வரலங்கிறத, எனக்கு சொல்லுங்க நீங்க வரலங்கிறத. இப்ப நீங்க ஆக்டிவா பொது வேலை செய்றீங்க அப்படின்னு உங்க எதிராளிகளுக்கு புரியுதில்ல, உங்க கூட தமிழ்நாடு தொடர்பு எதிராளிகளுக்கு புரியுதில்ல. உங்ககிட்ட நோன்னு நினைச்சானா கொஞ்சம் யோசிப்பான்ல. வந்துடலாம் விஷயத்துக்கு. மனு போட்டோம், அடுத்து 90 நாள் இறுதி முடிவு எடுக்கணும். இந்த அதிகாரி எடுக்க மாட்டான், குப்பைக்கு போயிரு நமக்கு தெரியும். ஒப்புகை சீட்டு கேட்டோம். இப்ப லெட்டர் பேட் ரெடி, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. லெட்டர் பேட் ரெடி, மனுவை லெட்டர் பேட்ல போடுங்க. லெட்டர் பேட்ல போடக்குள்ள மனுவுடைய மீதான ஒரு தாக்கம் கிடைக்கும். மனுவை பச்சைகளை கையில் போட்டு போடுங்க. இன்னும் கொஞ்சம் உங்க மேல அட்டென்ஷன் வரும், கவனம் வரும். இந்த மனுவை உங்க ஊர் கலெக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு அதிகாரிக்கு அனுப்பிட்டு பதில் ஒரு சொல்லி காத்துட்டு இருக்காதீங்க. மனு வாங்குற அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்கு? குடிநீர் ஏதோ ஒரு கோரிக்கை சொல்லுங்க, உங்க ஊர்ல தெருவில் ஒரு கோரிக்கை சொல்லுங்க. லைவ் ஓடி பேசிட்டு போட்டு சொல்லுங்க. உட்காந்து பேசுங்க. தெருவில் தண்ணி வரல, ஒரு மனு போடணும். அவர் வந்து சிவகிரி நகராட்சியை பேரூராட்சியில, சிவகிரி பேரூராட்சியில குடியிருக்காரு. சிவகிரி ஜமீன் பேரூராட்சியில அவர் குடியிருக்காரு.
தண்ணி வசதி பக்கத்து தெருவில் தண்ணி போய் உடஞ்சி போச்சு, தண்ணி வரல. மக்களுக்கு ஒரு 30 நாளா தண்ணி வராமல் தடுமாறுறாங்க, சிரமப்படுறாங்க. பெண்கள்லாம் பக்கத்து தெருவில் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சமூக சிவகிரி குட்டிராசு ஒரு பெர்சன் போறாருன்னா லெட்டர் பேர்ல போடணும், பச்சை லைட் போட்டு போடணும். இந்த மனு யாருக்கு தருவாரு? பேரூராட்சி ஈவட்டு தருவார். அதெல்லாம் கலெக்டர் கொடுப்பாரா? கொடுத்தாதான் நமக்கு தான் தெரியுமில்ல. மனு கொடுத்தா பதில் வராது, வரவே வராது தெரியும். யாரோ ஒருத்தர் வாங்கல, ஐயா நீங்க தான் பெரியவர் வாங்க, வயசுல தெரியுமா வாங்க, அப்படியே பார்த்து. அப்பா பேங்க் மேனேஜர் மாட்டிட்டார், தஞ்சை மாவட்ட ஆலோசகர் பேங்க் மேனேஜர் மாட்டிட்டார். மனு கொடுக்குறதுக்கு நமக்கு தெரியும், மனு கொடுத்தா பதில் வராது, மனு கொடுத்தா பதில் வரவே வராது, சத்தியமா வராது. ஆர்டி போட்டா 30 நாள்ல தகவல் வரணும், வராது. ஆர்டி போட்டா 30 நாள் பதில் தகவல் வரணும், வரவே வராது, சத்தியமா வராது, சத்தியமா வராது. நமக்கே தெரியுது இல்ல, வர வைக்கணும். அதுக்கு என்ன வழி? இந்த ஒரு பையில கொடுத்தா வராதா? இப்ப மனு ரெடி பண்ணியாச்சு, லெட்டர் பேட்ல ரெடி பண்ணிட்டோம், அனுப்புனர் லெட்டர் பேட் இருக்கு, நீங்க பார்த்தோம் தலைவன் தெரியும். பெறுநர் காலி விடுங்க 4 வரி, பெறுநர் 4 வரி காலி விடுங்க. பொருள் குடிநீர் வசதி கோரி, குடிநீர் பைப் உடைந்தது சரி செய்ய கோரி. ஐயா வணக்கம், அதிகாரி ஐயா மாண்புகளை போடுவீங்கள, இந்த ஐயா கொய்யாலாம் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி கெத்தா நேர்மையான அதிகாரிக்கு வணக்கம், நேர்மையான அரசூழியருக்கு வணக்கம், வேறுமனே வணக்கம், அன்புடையர் வணக்கம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான வார்த்தை சேர்த்தீங்க. தென்காசி மாவட்டம் சிவகிரி பேரூராட்சிக்கு உட்பட்ட 3வது வார்டு. இந்த தெருவில் தண்ணி போய் உடஞ்சி போச்சு, 30 நாள் தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க. பெண்கள் பக்கத்து தெருவுக்கு குடத்தை எடுத்துட்டு போறாங்க, இதனால பெரிய அளவு கஷ்டப்படுறாங்க. எங்க ஊர் வயசு பொண்ணு பக்கத்து தெருவுக்கு போகல, பக்கத்து தெரு இளைஞர்கள் கேலி கிண்டல் பண்றாங்க. கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் வருது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வருது. அடுத்த பேரா, எனவே இந்த தெரு பைப்பை சரி செய்து கொடுக்க வேண்டுமாய் தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கு பார்த்தா எழுதுறோம், தாழ்ந்த பணிவன்புடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். இனிமேல் நம்ம வேலைக்கார பையன்ட்ட மனு அனுப்பக்குள்ள இந்த தாழ்ந்த பணிவன்புடன் கெஞ்சதான் வைக்காதீங்க, உரிமையா. எனவே தெருக்குலையை சரி செய்து கொடுக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படின்னு போட்டு தங்கள் உண்மையுள்ள போடுவீங்கள, போடுவீங்களா, இப்படி எடுத்துட்டு தங்கள் உண்மையுள்ளக்கு பதிலாக நேர்மை உள்ள, உங்களுக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு பத்தி பிடிச்சிருக்கோ போட்டுங்க. போட்டா மாண்புமிகு இந்திய குடிமகன் கூட போட்டுங்க, மாண்புமிகு இந்திய குடிமகன் கூட போடுங்க, நல்லா தான் இருக்கு வார்த்தை. உங்களுக்கு என்ன வார்த்தை பிடிச்சிக்கோ போட்டுங்க, தேதி இடம் போட்டுங்க, கையெழுத்து போடாதீங்க. லெட்டர் பேர்ல பிரச்சனை எழுதிட்டீங்க, மாடல் பிரச்சனை சொன்னேன். லெட்டர் பேர்டு அனுப்புனர் பெறுநர் விஷயம் தங்கள் உண்மையில போட்டீங்க, தேதி இடம்லாம் போட்டீங்க, கையெழுத்து போடணும் போடாதீங்க. பெறுநர் 3 வரைக்கும் கேப் போட்டீங்களா, இதை வந்து ஒரு 50 ஜெராக்ஸ் எடுத்துங்க. எத்தனை ஜெராக்ஸ்? உங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு கோபம் இருக்கு அத்தனை ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு நோட்டு பேனெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த மனுவை யார் யாருக்கெல்லாம் அனுப்பலாம்னு யோசிங்க. பெறுநர் காலியா விட்டீங்களா, செயல் அலுவலர் சிவகிரி பேரூராட்சி 1 எழுதி அவர் தபால் அனுப்பிடுங்க, நேரில் கொடுத்துருங்க. மாவட்ட ஆட்சியர் தென்காசி மாவட்டம். இப்ப இந்த டவுன் பஞ்சாயத்துல தண்ணி பிரச்சனை தீர்க்கிற அதிகாரம் யார் யாரெல்லாம் இருக்கு, தண்ணி பிரச்சனை தீர்க்கிற அதிகாரம் யார் யாருக்கு இருக்கு கொஞ்சம் யோசிங்க. 5 நிமிஷம் முடிச்சிடறேன். தண்ணி பிரச்சனை தீர்க்கிற அதிகாரம் யார் யாருக்கெல்லாம் இருக்கு? டவுன் பஞ்சாயத்துல ஈஓக்கு மேல யார் இருக்காங்க? ஏடி, பேரூராட்சி ஒரு ஏடி இருப்பார், உதவி இயக்குனர் பேரூராட்சி, அவருக்கு மேல இயக்குனர் இருப்பார், அவருக்கு மேல அரசு செயலர் இருப்பார், அவருக்கு மேல மந்திரி இருக்காரு, மந்திரிக்கு மேல முதலமைச்சர் கவர்னர். உட்காந்து எழுதுறீங்க, ஒரு 10 பேர் பேரூராட்சி துறையில மாட்டிக்குவாங்க. இடையில ஒரு பிரச்சனையை பேசணும், தண்ணி பிரச்சனை, தண்ணி போய் உடஞ்சி போச்சு, நம்ம தெருவில் பெண்கள் குடத்துக்கு பக்கத்து தெருவுக்கு போனா பக்கத்துல இருக்கிற பையன் சைட் அடிக்கிறான்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சா, நம்ம ஒரு போலீஸ் அதிகாரம் வந்துருச்சா, கீழே எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, நடுவில் டிஐஜி, டிஜிபி, ஏடிஜிபி, ஹோம் செக்ரட்டரி எல்லா பயிலுக்கும் நம்ம கிட்ட ஒரு 50 ஜெராக்ஸ் மனு கையில் இருக்கா, எல்லாமே கையில் எழுதுங்க, பேர் அட்ரஸை கையில் எழுதுங்க. நம்ம ஊர்ல தாசில்தார் ஒரு தம்பி இருக்கானா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா ஊர்ல பொதுமக்கள் பிரச்சனை தீக்கிற அதிகாரம் தம்பி இருக்கா, கீழே தாசில்தார், விஓ, ஆர்ஐ தாசில்தார், வருவாய்த்துறையில் இருக்கிற மந்திரி சேர்த்திங்க. இப்போ 40 நம்ம கிடைச்சானா இந்த தபால் எல்லாத்தையும் நேரா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஒப்பு ஏட்டை வச்சு ஸ்பீடு போஸ்ட்ல அனுப்புங்க. எதுல அனுப்புங்க? கடைசி வரிசை. எதுல அனுப்புங்க? ஸ்பீடு போஸ்ட். ஒரு தபாலுக்கு 80 ரூபா, 50 தபாலுக்கு எவ்வளவு ஆச்சுங்க? என்னங்க 5000 ரூபாய் ஆச்சா? 4000 ரூபாய் ஆச்சா? என்னங்க 4000 ரூபாய் ஆச்சா? தண்ணி பிரச்சனை பக்கத்து தெருவில் தீக்கிறதுக்கு 4000 ரூபாய் நாம செலவு பண்ணா கடைசி வரிசை, கடைசி வரிசை உங்ககிட்ட தான் கேட்டீங்க, கடைசி வரிசை உங்க 2 பேர் வேலை சட்டை அண்ணே, அவரு நீங்க இல்ல, நீங்க 2 பேர் தான். 5000 ரூபாய்
பக்கத்தில் உள்ள தண்ணி வரலன்னு செலவு பண்ணா பண்ணிட்டு போனா வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க? பக்கத்தில் உள்ள தண்ணி வர்றதுக்கு தபால் செலவு 5000 பண்ணிட்டு வீட்டுக்கு போனா வீட்டம்மா என்ன சொல்லுவாங்க? உட்காருங்க சொல்லுங்க. திட்டுவாங்க. நல்ல தைரியமான பெண்ணா இருந்தா என்ன பண்ணுவாங்க? வாசலுக்கு எடுத்து அப்படி மிதிச்சிருவாங்க. ஏன்னா பக்கத்துல உள்ள தண்ணி வந்தா என்ன வந்தால சமூக சொல்லிட்டு வீட்டுக்கார பணத்தை பண்ணிருக்கையா அப்படின்னு திட்டுவாங்கல்ல. மறுபடியும் நம்மளை விட மாட்டாங்கல்ல. வீட்டுல இருக்கிற எதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. லைவ்ல எங்க வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்காக இருப்போது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? சிக்கனமா செலவு பண்ணணும். கடல்லே கொண்டு உப்பு கொட்டினாலும் அளந்து கொட்டணும். பெரியவங்க சொல்லிக்காங்க கடல்ல கொட்டினாலும் அளந்து கொட்டு, ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டு சொல்லிக்காங்கல்ல. இப்ப நம்ம சமூக சேவை செய்ய போறோம். இது நமக்கு என்ன லாபம்? ஒண்ணும் கிடையாது. செலவு கொஞ்சம் கம்மியா பண்ணும். ஒரு தபால் உங்க திருப்திக்கு யாருக்கோ ஒரு கலெக்டர் எழுதி ஈஓவுக்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிட்டு மிச்சம்லாம் சாதா தபால். என்ன தபாலிங்க? போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா கவர்ல ஸ்டாம்ப் போட்டி 5 ரூபாய்க்கு மத்திய அரசாங்கம் கவரோட 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி கவர் 5 ரூபாய்க்கு தராங்க. அதை வாங்கிக்கிங்க. எவ்வளவு காசு இருக்கு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுங்க. ஒரு 200-300 ரூபாய்க்கு ஸ்டாக் வச்சுங்க. அப்பப்போ நம்ம கோவர்கள் அனுப்புறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த கவர் எடுத்து கையில் அட்ரஸ் எழுதுங்க, அல்லது கம்ப்யூட்டர் வசதி தான் பிரிண்ட் எடுத்துங்க, அல்லது ஜெராக்ஸ் போட்டு கட் பண்ணி கூட ஒட்டி அனுப்புங்க. அனுப்புனர் அட்ரஸ் எழுதணும்ல, ஒரு சீல் கட்டை செஞ்சீங்க. ரப்பர் ஸ்டாம்ப் சீல் கட்டை 50 முறை எழுதி நம்ம அட்ரஸ் நம்ம எழுதுனா நம்ம அட்ரஸே நம்ம திருப்பி எழுதுனா போர் அடிக்கும். சீல் கட்டை எடுத்து நச்சு குத்துங்க. அதிகாரி மேல என்ன கோவம் இருக்கோ அந்த கோவத்துல இந்த இடத்துல குத்துங்க. மனு எழுதுனீங்கல்ல, கையெழுத்து போடாம வச்சிருக்கீங்கல்ல, அதை எடுத்து குத்துங்க. குத்திட்டு பச்சைகளை கையெழுத்து போட்டுருங்க. இப்ப இதெல்லாம் மொபைல காப்பி பண்ணி வச்சுங்க. ஜெராக்ஸ் எடுத்தா 50 ஜெராக்ஸ் 200 ரூபாய் செலவாயிடும். ஜெராக்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க, மொபைல காப்பி பண்ணி வச்சுங்க. தம்பிகிட்ட கேட்டீங்கன்னா இதெல்லாம் கூகுள் டாக்குமெண்ட்ல எப்படி சேவ் பண்ணி வைக்கிறது டாக்குமெண்ட் தாங்க. கூகுள் டாக்குமெண்டா நிறைய இடத்துல சேர்த்து வைக்கிறதுக்கு பாதுகாப்பா ஃபைல் வைக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. தம்பிகள் சொல்லுவாங்க கேட்டுங்க. நான் பழையால எனக்கு தெரியாது. நான் என்ன போஸ்ட் கார்டு எழுதி இருக்கிறேன். நிறைய பேருக்கு போஸ்ட் கார்டு போட்டுக்கணா, தபால் போட்டுக்கணா. நானே ஒரு 200 பேருக்கு போட்டுக்கிறேன். என்ன தொடர்புல இருந்தீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு போஸ்ட் கார்டு போடுவேன். நான் பழையாள். எனக்கு என்ன போஸ்ட் கார்டு தான் எழுத தெரியும். மெயில்லாம் எழுத மற்றவங்களுக்கு தெரியும். எனக்கு தான் சார்பில் அவங்க பண்ணுவாங்க. 50 தபால் சாதா தபால் போட்டுருக்கேன். இப்ப 50 தபால் என்ன ஆகும்னா நீங்க தூங்கிடுவீங்க, உங்க தபால் வேலை செய்யும். சீனிவாசன் ராசிபுரம் ஏரி மீட்கிறது பெட்சன் போட்டியில் எத்தனை வருஷம் கழிச்சு பதில் வந்துச்சு? அவர் தபால் போட்டதை மறந்துட்டாரு. தபால் போட்டதை அவர் மாவட்ட செயலாளர் இருந்தப்ப எங்கூர் ஏரி மீட்கிறது அவர் எங்க ஊர்ல 50 கிலோமீட்டர் அந்தாண்ட எங்கூர் ஏரி மீட்கிறது அவர் பெட்சன் போட்டாரு. 3 வருஷம் கழிச்சு கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு தபால் வந்துச்சு. மிஸ்டர் சீனிவாசன் நீங்க போட்ட மனுவை நாமக்கல் கலெக்டருக்கு அனுப்பியிருக்கோம். அவர் புடி கத்த கட்டுவார். மனு போட்டு 3 வருஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு தபால் வந்துச்சு. என்ன மனு போட்டுன்னு அவருக்கு தெரியல. ஏங்க ஏதோ தபால் வந்துருக்கு ராசிபுரத்துக்கு, என்ன தபாலுங்க அப்படின்னு ஏன்ட்டு கேட்டார். 2 விஷயம் போட்ட எதுவும் தெரியல, கூட பார்க்கலாம் அப்படின்னோம். அப்புறம் பதில் வந்துச்சு, ராசிபுரம் ஏரி மீட்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம். 3 வருஷம் வந்துச்சு. துரிதமாக போர்க்கால அடிப்படையில் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ராசிபுரம் நகராட்சி ஆணையர் இது மீது உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும் அறிவுறுத்தப்படுகின்றது. யாரு? கலெக்டர் வச்ச தபாலுக்கு முதலமைச்சர் அனுப்பி, கவர்னர் அனுப்பி, கலெக்டர் அனுப்பி, தாசில்தார் போய் தாசில்தார் சொல்றாரு போர்க்காடுகள் இப்படி உடனடியாக நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு முனிசிபல் கமிஷனர் ஆக்கிரமிப்பு கொஞ்சம் எடுப்பா அப்படின்னு தாசில்தார் லெட்டர் வச்சிருக்காரு. 3 வருஷம் கழிச்சு நடவடிக்கை வந்துச்சா? ஏதோ ஒரு எல்லா பையனும் இருந்துச்சானா? கவர்னர் மாளிகையிலிருந்து கலெக்டர் இருந்து தாசில்தார் முனிசிபல் கமிஷனர் இப்ப எல்லா பையனும் பெருசு தூக்கிட்டு ஆடினானா 3 வருஷம் கழிச்சு மனு நிறுத்து போகலையா? மற்ற மனுக்கெல்லாம் இடையில வச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. 50% போகல, 30% போகல, 10 குப்பை போயிட்டோம். மிச்சம் நடவடிக்கை இருந்தா நமக்கு எவ்வளவு செலவு? 5 ரூபாய். ஜெராக்ஸ் எடுக்க 2 ரூபாய், டைப் பண்ணதுக்கு ஒரு 30 ரூபாய் செலவு. அவ்வளவுதானே? நடவடிக்கை வருது இல்ல. ஒருவேளை இதுக்கு வரலன்னா இந்த 50 பேருக்கு ஆர்டி போடுது. இந்த தேதி நான் மனு கொடுத்தேன், போன மாசம் 1ஆம் தேதி மனு கொடுத்தேன். அந்த மனு இது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான முழு கோப்புநகல் தகவலாக தேவை. ஆபீஸ் என்ன புடி கத்த கட்ட சொல்லடே அப்படி கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா? ஆர்டி வந்துருச்சு, பதில் தந்தா 25,000 அபராதம். ஈஓ பஞ்சாயத்து ஈஓ செய்ய வேண்டிய வேலைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் ஏன் மாட்டிக்கணும்? பஞ்சாயத்து ஈஓ செய்ய வேண்டிய வேலைக்கு கவர்னர் மாளிகை ஏன் மாட்டணும்? வேகமா ஒரு பதில் கொடுப்போம். தம்பி குட்டிராசு நீ கொடுத்த பிரச்சனை சிவகிரி பஞ்சாயத்து செக்ரட்டரி அனுப்பிட்டோம், பேரூராட்சி செயலாளர் அனுப்பிட்டோம், அவனை பிடிச்சி என்னை ஆள விடுன்னு இந்த 50% பதில் வந்துடும். பேரூராட்சி ஈஓ என்ன பண்ணுவோம்? 50% நாம பெருசுக்கு தான் பதில் சொல்ல மாட்டான். கவர்னர் மனு வரக்குள்ள, கவர்னர் இடத்துல ஓலை வரக்குள்ள பதில் சொல்லலான்னு சொல்ல மாட்டானா? முதலமைச்சர் தம்பி விஜய் இருந்து ஓலை வரக்குள்ள பதில் சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லுவான்ல. இப்ப நீங்க போட்ட மனு மீது நடவடிக்கை எடுத்துறாங்களா? கொஞ்சம் அசைவு உருவாகுதா? இந்த அசைவு உருவாக்கணும்னா நீங்க கொஞ்சம் அறிவார்ந்து கொஞ்சம் ஆழமா வேலை செய்யணும். இதற்கு மேல இன்னொரு வழி இருக்கு. இதுக்கெல்லாம் இந்த பசங்க அசைவே மாட்டாங்க, கொஞ்சம் தான் அசைவானுங்க. இவங்கெல்லாம் ஒரே வழி, தெருவில் நின்று நார வைக்கணும்.
தெருவில் நின்று நார வைக்கணும். டேவிட்குமாரா, நீ பேசுவப்பா, ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் வைங்க, நம்ம டேவிட்குமார் வர சொல்லு, அனுப்பி வைக்கிறேன், நல்ல பாசம் போடுவார். அறிவு கட்ட தாசுதார வயிற்றுக்கு என்ன தின்ன, ஐயோ செத்துட்டான், தாசுதார செத்துட்டான், ஐயோ செத்துட்டான், அடிவோ செத்துட்டான், ஐயோ செத்துட்டான், கலெக்டர் செத்துட்டான். கொஞ்சம் ஆபீஸ் வாசல் போய் கோஷம் போடுவார். இதுக்கு ஏதாவது செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட முடியுமா? போராட்டம் பண்ணக்குள்ள போட முடியும். அனுமதி பெறாமல் போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேஸ் போட முடியும். அனுமதி பெறாம போராட்டம் பண்ணி கேஸ் போட முடியும். அதனால போராட்டம் பண்றது ரொம்ப ஈஸி. போராட்டம் பண்றது ரொம்ப ஈஸி. மைக்ல பயிற்சி தரக்கூடாது. லைவ் ஓடிட்டு இருக்கு, உளவுத்துறை நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு ரகசியம் தெரியக்கூடாது. போராடாமல் போராடுவது எப்படி, போராடாமல் போராடுவது எப்படி. 10 ரூபாய்க்கு பொறுப்பாளர்களுக்கு நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம், உங்களுக்கும் தரோம். செலவே இல்லை, கோரிக்கை நிறைவேற்ற முடியும். 100 பேர் 1000 பேர்லாம் தேவையில்லை. நீ ஒருத்தரே போதும், நீ ஒருத்தரே போதும். உங்க ஊர் பிரச்சனைல தொடர்ந்து ஜெயிக்க முடியும். ஒரு பக்கம் மனுக்கள் அனுப்புற போராட்டம், இன்னொரு பக்கத்தில் ஆட்சி அனுப்புற போராட்டம், இன்னொரு பக்கத்தில் களத்தில் இறங்கி சட்டப்படியான போராட்டம், சட்டத்திற்கு உட்பட்டு அனுமதி பெற்ற போராட்டம், சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீறும் போராட்டம், சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தை மீறும் போராட்டம். நகை வாங்கிறீங்களா எல்லாரும்? நகை பத்தி உள்ள தெரியும். தங்க நகை செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியுமா? எந்த கடையிலாச்சும்? சின்ன கடையிலையும் வாங்க முடியாது, பெரிய கடையிலையும் வாங்க முடியாது. 10 ரூபாய்க்கு சொல்லிடுறது செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியும். அந்த வழியை 10 ரூபாய்க்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பயிற்சி கொடுக்கும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், பயிற்சி கொடுக்கும். அந்த பயிற்சி பொது வெளியில் சொல்ல முடியாத ரகசிய பயிற்சி தான். பொது வெளியில சொல்ல முடியாத ரகசிய பயிற்சி தான். எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, ஒரு 10 பேர்த்த உட்கார வைங்க, ஒரு 10 பேர்த்த உட்கார வைங்க. செலவே பண்ணக்கூடாது. 10 ரூபாய்க்கு பயிற்சி வகுப்புகள் நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதிரி மண்டபம்லாம் முடிக்கூடாது, சோறு போட்டுலாம் செலவு பண்ணக்கூடாது, அதிக செலவுலாம் பண்ணக்கூடாது. ஒரு 10 பேர் இருந்து உட்காருங்க, ஒரு 3 மணி நேரம் என் கூட உட்காருங்க. உங்களுக்கு செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நகை வாங்குவது எப்படி பயிற்சி தரோம். அடி வாங்காமல், உதைப்படாமல், திட்டு வாங்காமல், ஏச்சு பேச்சுகள் வாங்காமல் பொது வேலையை செய்வது எப்படி பயிற்சி தரோம். வெற்றி பெற முடியும். இப்ப நீங்க கடைசி ஒரு 3 மாசமா என்னுடைய பதிவுல பார்த்துருப்பீங்க. ஓசுக்கார் எம்பி பாத்தீங்களா? ஒரு எம்பி ஒருத்தன் எங்க ஊர்ல திடீர்னு ஒரு பைனான்ஸ் கடையில டீ வாங்கி கொடுத்த பையன், பைனான்ஸ் கம்பெனியில் டீ வாங்கி கொடுத்த பையன், பைனான்ஸ் கடையில் டீ வாங்கி கொடுத்த பையன் திடீர்னு மாமாவை பார்த்து எம்பி ஆயிட்டான். கிறிஸ்டின் ஒரு கம்பெனி தமிழ்நாடு சத்துணவு முட்டை தருதுல, இதுல ஜெயலலிதா பீரியட்ல, எடப்பாடியார் பீரியட்ல மு.க. ஸ்டாலினுக்கு கட்டிங் வாங்கி கொடுத்து எம்பி ஆயிட்டான். இந்த பையன் சொந்தமா கார் கூட இல்லை, 2 வீலர், அது கூட செகண்ட் சைட். திடீர்னு பாத்தீங்கன்னா 1000 கோடி அப்படின்னு சொன்னாங்க சம்பாதிச்சிட்டாங்க. அப்படியா? கதையெல்லாம் விடாதுப்பா. அந்த பையன் எனக்கு தெரிய பைனான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுன்னா நம்ம தம்பிப்பா, நல்ல பையன்பா அப்படின்னு. உனக்கு தெரிஞ்சது கம்மி, 1000 கோடி தாண்டி சம்பாதிச்சிட்டாங்க. சரி, அப்படியே மோப்ப முடிக்கலாமேன்னு நமக்கு தான் மூக்கு வேர்ச்சா மோப்ப முடிச்சா. ஹைதராபாத்ல பைனான்ஸ் கம்பெனியில் டீ வாங்கி கொடுத்த பையன் ஹைதராபாத்ல 860 கோடி ரூபாயில ஒரு ஐடி கம்பெனிய வேலைக்கு வாங்கிருக்கான் பினாமி பேர்ல. 1000 கோடி சொன்னாங்களா? விசாரிச்சா 2000 தாண்டி போச்சு. அப்படி சொத்து மதிப்பு 2000 தாண்டி போச்சு. நேற்று எனக்கு ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தார். 1.5 கோடி ரூபாய் சொத்தை வாங்கியிருக்காரு பினாமி பேர்ல. ஒரு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் அனுப்பியிருந்தார். சரி, நம்ம தம்பி எம்பி ஆகி 2000 கோடி ரூபாய் சம்பாதிச்சுதான் ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து கேஸ் போட்டலாம். நம்ம கள்ளக்குறிச்சி ஓம் பிரகாஷ் 10 ரூபாய் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்எல்ஏ பிரபு மேல வருமானத்துக்கு கேஸ் போட்டிருக்காரு. நாமளும் நம்ம ஊர்ல எம்பி மேல கேஸ் போட்டலாம் அப்படின்னு ஆர்வமா அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னல, அதிகாரி என்ன தப்பா பதில் சொல்லுவான், எப்படி நம்ம பிரச்சனை க்ளோஸ் பண்ணுவான், எப்படி எப்படிலாம் தப்பா முடிவெடுப்பான் அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சுட்டு அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த நம்ம மனு போறத போராட்ட முறையை கையில் எடுக்க சொன்னாங்களா? இது எனக்கும் பொருந்தணும் இல்ல? சரி, வருமானத்தை சொத்து சேர்த்ததுக்கு நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, கேஸ் போட்டு எஃப்ஐஆர் போட்ட அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போலீஸ்காரன், லஞ்ச ஒழிப்புத்துறை, நம்ம தம்பி விஜய் கவர்மெண்ட் எப்படி வேகமா வேலை நடக்கும் செய்யும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நோட்டு போட்டு லிஸ்ட் எழுதுனேன். எஃப்ஐஆர் போட வேண்டியது எவ்வளவு நாள் இல்லை. இப்ப அந்த இவ்வளவு டாக்குமெண்ட் இருக்குல்ல, போலீஸ்ல கம்பெனி கொடுத்து, லஞ்ச ஒழிப்புல கம்பெனி கொடுத்து, தமிழகத்துல கம்பெனி கொடுத்துட்டு, நம்ம தம்பி விஜய் வேற, உங்க அண்ணன் விஜய் வேற, உங்க மாமா விஜய், தாய் மாமன் விஜய், நம்ம சகோதரர் விஜய்,
கவர்மெண்ட் ஊழல் ஒழிப்புக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. உண்மையிலேயே சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் தைரியமா ரெஜிஸ்டார் காசு கொடுத்தாதான் பத்திரம் பண்ணணும்னு சொல்றதே இல்லை. பார்த்து ஏதோ டாக்குமெண்ட் கொடுத்துட்டு போங்க, பத்திரம் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டாங்க. காமராஜர் காலத்தில் எப்படி டேபிளுக்கு லஞ்சம் வாங்கினாலும் அந்த மாதிரி இப்ப 50 வருடங்களுக்கு பின்னோக்கி போயிருக்கோம். டிரைவிங் லைசன்ஸ் வாங்க போகல ஆர்டிஓ ஆஃபீஸ்ல லஞ்சம் கொடுத்தாதான் வேலையாகவும் இருந்துச்சு. இப்ப மாறி இருக்கு. எதை கெஞ்சி கேட்ட புரோக்கரை கொடுத்துட்டு போங்கன்னு மாறி இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் கவர்மெண்ட்ல லஞ்ச ஊழல் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்குவோம். விஷயத்துக்கு வந்துடலாம். நோட்டு போட்டு இந்த தம்பி மேல எஃப்ஐஆர் போடணும், கம்ப்ளைண்ட் கொடுத்த நம்ம கிட்ட ரெக்கார்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட் இருக்குல்ல, எல்லா டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கோம்ல, ஆதார் கார்டு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம்ல, பினாமிகளோட சொத்துவான பேப்பர் வரைக்கும் இருக்குல்ல, ஹைதராபாத் கம்பெனி ரெக்கார்டு, டெல்லியில இருந்து ஒரு லேடி வைக்கல் பிளைட்ல கோயம்புத்தூர்ல இறங்கி கார்ல கொண்டு எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சாரி, இவ்வளவு ரெக்கார்டு இருக்கு, எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு வேகமா எடுத்த பையில யோசிச்சோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, விஎன்டிசில லஞ்ச ஒழிப்புல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க. எப்படியும் எவ்வளவு நாள் ஆகும் சதீஷ் சார்? டேவிட் நீ சொல்லலாம், சொல்லு. 5 மாசம் ஆகுமா? எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லு. குறைந்தபட்சம் 2 வருஷம் ஆகும். இவ்வளவு ரெக்கார்டு வச்சுக்கிட்டு வருமானத்துக்கு தான் சொத்து சேர்த்ததா ஒரு அரசூழியர் மேல ஒரு எம்பி எம்எல்ஏ மேல கேஸ் போடுறதுக்கு 2 வருஷம் ஆகும். எவ்வளவு நாள் ஆகும்? 2 வருஷம் ஆகும். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது அதுக்கு மேல ஒரு 5-6 வருஷம் ஆகும். அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்ஜாமீன் எடுத்துவோம். தண்டனை வாங்கி தரத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் வழக்கில் அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் தண்டனை தீர்ப்பு கிடைச்சது என்னங்க? அதே மாதிரி இதுலயும் ஆகும். அதுக்காட்டி இந்த பையனை தமிழ்நாடே மறந்து பேர், அவன் கட்சியும் மறந்து போயிடும். அதுக்கு பிறகு இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அப்ப நம்ம கவுண்டமணி ஜோக் தான், இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நாங்க ஒரு விஷயத்தை அழகா எடுத்தோம். தம்பி ஒரு 3 கோடி ரூபாயில கார் வாங்கியிருந்தார். சொந்தமா 2 வீலர் கூட இல்லாத ஓசுகார் தான் எம்பி, ஓசுகார் தம்பி 3 கோடி ரூபாயில கார் வாங்கியிருந்தோம். அந்த கார் பேர் என்னங்க? லேண்ட் குரூசர். என்ன அம்மா வாயில் வரமானது. முக ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் அந்த கார் தான் பயன்படுத்தி இருந்தார். அந்த மாதிரி கார் தமிழ்நாட்டில் 15 கார் தான் இருக்கு. கோயம்புத்தூர் ஒட்டி 10 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு கார் தான் சேல் ஆகிட்டு. அந்த கார் எங்க தம்பி ஓட்டிட்டு இருக்காரு, என் தம்பி ஓட்டிட்டு இருக்காரு. 2,40,00,000 காசு கொடுத்து ஆன் ரோடு வரக்குள்ள 3 கோடி ரூபாய் கார் வாங்கியிருந்தாப்புல. இந்த செய்தி நமக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். எடுத்து வச்சிருந்த ரெக்கார்ட்லாம் திடீர்னு பேஸ்புக்ல போட்டோம். ஓசுகார் எம்பி மீது புகார் தெரிகின்றோம், ஜெயிலுக்கு அனுப்புறோம் போட்டோம். தமிழ்நாடு முழுசு வயர். தமிழ்நாடு முழுசு யார் இந்த ஓசுகார் எம்பி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சான். அண்ணா திமுக எம்பியா இருக்குமா, காங்கிரஸ் எம்பியா இருக்குமா, திமுக எம்பியா இருக்குமா, கம்யூனிஸ்ட் எம்பியா இருக்குமா, எல்லா அரசியல்வாதிகளும் இந்த ஓசுகார் எம்பி பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நாள் கழிச்சு நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்ல புகார் தர போறோம் ஓசுகார் எம்பி மேல. நாமக்கல் எம்பின்னா அங்க 2-3 எம்பி இருக்கும், யாரா இருக்கும் அப்படின்னு செய்தி கொஞ்சம் சுருங்கி இருந்தாலும் வைரல் ஆச்சு. அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல போய் நின்று டீ கடையில பைனான்ஸ் கடையில் டீ வாங்கி கொடுத்த பையன் 3 கோடி ரூபாய் கார் வாங்கி இருக்கிறான், வருமானத்துக்கு சொத்து சேர்த்துறான், ஓசுக்கார பிடிங்கிட்டு கேஸ் போடுங்க அப்படின்னு ரெக்கார்ட்லாம் கொடுத்து கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்தோம். லஞ்ச ஒழிப்புல பெட்டிஷன் கொடுத்தோம். அப்புறம் தான் தம்பிக்கு அவன் மேல பெட்டிஷன் கொடுத்து தெரிஞ்சு வேகமா காரை 14 மாசமா தலைவர் 3 கோடி ரூபாய் கார்ல, முதலமைச்சர் என்ன கார்ல போறான் அதே கார்ல நானும் போறேன் அப்படின்னு ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு வந்தவரு காரை கொண்டு போய் கோழிப்பனையில ஒளி வச்சிட்டாரு. 3 கோடி ரூபாய் காரை கோழிப்பனையில கைத்தட்டலாமே ஒளி வச்சிட்டாரு. எனக்கு ஒரு போட்டோ வந்துச்சு, கோழிப்பனையில கார் ஒளி வச்ச போட்டோ. நான் தம்பி அனுப்பினேன், தம்பி கோழிப்பனையில ஒளி வச்சா எனக்கு தெரியாம போயிருமா, வருமாட்டா தம்பி கண்டுபிடிக்க அப்படின்னு ஒரு பதிவை தம்பியோட நண்பர்களுக்கு போட்டேன். கோழிப்பனையில இந்த கார் எடுத்துட்டு போய் ஒரிஜினல் ஓனர்கிட்ட ஆர்சி புக் ஓனர்கிட்ட காரை கொடுத்து பிரச்சனை ஆயிட்டு வச்சிருன்னு சொல்லி கொடுக்க, அவன் 1 வாரம் கார் ஓட்டி பார்த்தான். கல்யாணத்துக்கு போனோம், 3 கோடி ரூபாய் கார்ல கல்யாணத்துக்குலாம் போன உடனே ஊர்ல எல்லா பயிலும் இது ஓசு காராச்சே, இது அந்த காராச்சே, இந்த காரை வச்சிருந்தவரை யாரு வச்சிருக்காங்க, இந்த காரை வச்சிருந்தவரை யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்க போவேன். அந்த பொண்ணுக்கு கூச்சம் வந்துருச்சு, ரேவதிக்கு கூச்சம் வந்து புருஷனாட இதெல்லாம் நமக்கு வேணாயா, சரிப்படாது, 3 கோடி ரூபாய் கார்ல ஜம்பமா போனா அசிங்கமா இருக்கியா, இந்த கார் வேணாம் கொடுத்துறவன் அப்படிங்க. அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, காரை தூக்கி கொள்ளையாட்டு கொடுத்தான். நாமக்கல் காரு கோயம்புத்தூருக்கு போயிடுச்சு. இது இந்த பையனுக்கு தெரியல. எங்கடா காரை காணுன்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல கார் கொடுத்து நம்ம பையனுக்கு கூப்பிட்டு யாரோ சொல்ல, ஆஹா வட போச்சே 3 கோடி ரூபாய் கார் போச்சேன்ட்டு அப்புறம் போய் பவரை பயன்படுத்தி காரை கொண்டு போய் சென்னையில சேல்ஸ் விட்டாரு. எங்க விட்டாரு? இப்ப நாம ஜெயித்தமா தோத்துட்டோமா? ஜெயித்திரமா? எஃப்ஐஆர் போட்டோமா? இல்ல. சார்ஜ் போட்டோமா? ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமா? ஆனா ஜெயித்திரமா தோத்துட்டோமா? நாம கொடுத்த பேப்பர் என்ன லஞ்ச ஒழிப்புல விசாரணை கூட வரலைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில விசாரணை கூட வரலைங்க.
மற்றதுல விசாரணைக்கு வந்துருச்சு. வந்தானுங்க பஸ் ஸ்டாண்டு மேட்டில், பஸ் ஸ்டாண்டை சுற்றி 10 கிலோமீட்டர் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரைக்குரிய 100 பத்திரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்துட்டு போயிடுச்சு, வீட்டுல ரெய்டு அடிச்சுட்டாங்க. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா ஓசுக்கார் மேட்டர் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் வரைக்கும் விசாரணை கூட வரல. இப்ப நம்ம ஜெயித்தோமா தோத்தோமா? ஜெயித்துட்டோம். ஜெயித்துட்டோம்ல, ஒரு மாதிரி கை தட்டலாமே. நீங்கள் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இப்படிதான். பெரிய எதிரி மோதிரம், அந்த விஷயத்துல மோதிரம் 2 வருஷம் தான் ஜெயிப்போம், பொறுமையா ஜெயிப்போம். அதை எடுப்போம், ஜெயிப்போம், பொறுமையா எடுப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், பொறுமையா. இன்னைக்கே ஜெயிக்கூடாது. இது எஃப்ஐஆர் போட முடியாத விஷயம். இறங்கும் சாத்தும் ஜெயித்துட்டு போவோம், ஜாலியா ரசிப்போம், ஜெயித்துருவோம் இல்ல. ஆனா சமூக அளவுக்கு என்ன பிரச்சனைனா பாருங்க, என் ஊருக்கு பட்டா கேட்டு பிரச்சனை போட்டுக்கிறாங்க. இந்த அதிகாரி பட்டா தர மாட்டேங்கிறாங்க. அந்த மக்களுக்கு பட்டா வாங்கி தர வரைக்கும் நான் தாடி வச்சிருப்பேன், தாடி எடுக்க மாட்டேன். என் ஊர்ல ஊழலுங்க, அந்த அதிகாரி தப்பண்டா ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் சோறு திங்க மாட்டேன். இந்த சூடு நம்ம தலையில சமூக அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. அப்படியே அந்த சூட்டை கொஞ்சம் இறக்கி வைங்க. என் ஊருக்கு பட்டா வரல, வாங்கி தருவோம், வாங்கி தர போட மாட்டேன். 6 மாசத்துல கிடைக்க வேண்டிய விஷயம் 6 மாசம் கிடைக்காது, 2 வருஷம் ஆகும். வேகமா போராடி 1 வருஷத்துல வாங்கி தருவேன். எவ்வளவு நாள்ல? நார்மலா மந்திரி சொன்னா 2 வருஷத்துல கிடைக்கும், நான் 1 வருஷத்துல வாங்கி தருவேன், விட மாட்டேன், செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வேலை செய்யணும். செய்யத வேகமா செஞ்சுட்டே இருக்கணும். அதையே கவனம் செலுத்தாம இந்த வேலையை செய்ய தவறுன அதிகாரிய மண்டைய குழம்பணும். மண்டைய குழம்பணும். இந்த பட்டா மேட்டுக்கு பிரச்சனை போட்டு மறுபடியும் ரிமைண்ட் வச்சுட்டு ஆர்டி வச்சுட்டு ஒரு பக்கம் விட்டுட்டு இந்த தாசில்தார் தம்பி பட்டா தரணும், கொடுக்க மாட்டான், காசு வாங்காம தர மாட்டான், நாம காசு கொடுக்க மாட்டோம். மந்திரியே சொன்னா 2 வருஷம் தான் தருவோம், நாம 1 வருஷம் வாங்கி ஆகணும். இந்த தாசில்தாரை உப்பு கண்டம் போடணும், கொத்து புரோட்டம் போடணும், தோலை உரிச்சு உப்பு போடணும். அதுக்கு என்ன வழி? சண்டைக்கு போயிடக்கூடாது, அடிக்க போயிடக்கூடாது, நேரில் போய் நிற்கவே கூடாது. அப்படியே அவன் என்னெல்லாம் தப்பு பண்றான், இவனுக்கு வேலை வைக்கிறதுக்கு என்ன வழி? என்னெல்லாம் தப்பு பண்றான், தவறு செய்யாம இருக்கு என்ன வழி? கண்டுபிடி. இவனுக்கு வேலை வைக்கணும், என்னெல்லாம் வேலை வைக்க முடியும் யோசி. இந்த தாலுகா ஒரு 1000 ஆர்டி போனியா, இந்த ஆலோசனை ரெக்கார்ட் வாங்கி மக்களுக்கு தனியா அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு இன்னொரு பார்த்து வேலை செய்யும். ஜாலியா, டென்ஷன் இல்லாம, கூலா. நீங்க ஜாலியா செய்யற வேலையில் கிடைக்கிற நெருக்கடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்தால் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும், நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும். செய்கூலி இல்லாமல் சேதாரம் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியும், நிச்சயமாக முடியும். இது சமூக பாதுகாப்பு மாநாடு. எதற்கு இந்த மாநாடு அவசியமா தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெகபர் அலி, புதுக்கோட்டை ஜெகபர் அலி ஒரு கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கினார். இப்ப எங்க இருக்காரு? லாரி அடிச்சு கொண்டுட்டாங்க. இவர் கொலை செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியும். தமிழக அரசாங்கம் அறிவித்தது, உடனே குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொன்னாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை. குற்றப்பத்திரிகை 1 வருஷமா தாக்கல் செய்யவில்லை. 10 ரூபாய்க்கும் சமூக ஆர்வலர்கள் இதை தொடர்ச்சியா நினைவுபடுத்திட்டே இருந்தோம். நினைவுபடுத்தின விளைவு முதல்ல இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. புதுக்கோட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு இடைக்கால குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சு அவருடைய பிறந்த நினைவு நாள்ல இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. நீதிமன்ற அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கினாங்க. ஒரு 5 ஆண்டுகள் செய்ய வேண்டிய வேலையை 1 வருஷத்துல செய்ய வச்சு இப்ப வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து விட்டது. நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டனை கிடைக்கும். எப்படி? கரூர்ல ஜெகநாதன் சமூக ஆர்வலரை கொலை பண்ணிட்டாங்க. விடாம நம்ம விரட்டணும். இன்றைக்கு அந்த குற்றவாளிகள் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று சிறையிலே இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தமிழகத்துடைய சமூக ஆர்வலர்கள். சாத்தான்குளம் அப்பாவி தந்தை மான கொண்டாங்க. நீதிமன்றம் வேகமாக தண்டனை கொடுத்திருக்கின்றது. இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றது. இரட்டை தூக்கு தண்டனை கிடைக்க காரணம் தமிழகத்துடைய சமூக ஆர்வலர்கள். எங்களுக்கு என்ன கோபம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் அருமை நண்பர்கள், சிவகங்கை மாவட்டத்தில் திருநாவுக்கரசு சமூக ஆர்வலர் 2 நிமிஷம் முடிச்சாங்க. ஆத்து மணல் கொண்டை போகுதுட்டு ஆத்து மணலை காப்பாற்றுவதற்கு, இயற்கை வளத்தை காப்பாற்றுவதற்கு மனு போடுகின்றார். நீதிமன்றத்துக்கு போற கலெக்டர் பெர்சன் தர வெறும் 5ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு 70 முதியவர், எளிய மனிதர். கொள்ளக்கார பசங்க மணல் திருடுங்க, பட்டமுகள் ஆடு மேய்ச்சி இருந்தவரை, எந்த ஆத்துடைய இயற்கை வளத்தை காப்பாற்று மணலை காப்பாற்று போறானோ அந்த ஆத்துல ஆடு மேய்ச்சி இருந்தவரை பட்டமுகளை காரில் கடத்திட்டு போறோம். 100க்கு போன் பண்றாங்க, பார்த்தவங்க 100க்கு போன் பண்றாங்க, கதறாங்க, காவல் நிலையத்தில் புகார் தராங்க. போலீஸ் ஒரு வெங்காய நடவடிக்கை எடுக்கல. நம்ம திருநாவுக்கரச விடிய வச்சு கொள்ளக்காரங்க அடிச்சானுங்க. விடிய வச்சு அடிச்சானுங்க. அந்த அடிச்சது கோரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் அவருடைய பணத்தை அந்த ஆத்துல தூக்கி வச்சுட்டு போனாங்க. அந்த பணத்தை பார்த்த காவல்துறை
அந்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து போயிட்டாங்க. ஒரு சமூக அளவில் ஆத்த காப்பாற்றணும் போராடணும், தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சு உடம்புல ஒரு எலும்பு கூட உடையாம இல்ல, எல்லா எலும்பும் உடைச்சிட்டானுங்க, எல்லா எலும்பும் உடைச்சிட்டானுங்க. உச்சகட்டமா நண்பர்களே, வாயில் இந்த பல்ல தட்டி எடுத்துறானுங்க, 2 கனி பிரிக்க எடுத்துறானுங்க. எவ்வளவு கொலைவெறி பாருங்க. ஆத்த காப்பாற்றணும் ஒருத்தர் மனு போட்டுக்கிறான், மணல் கொள்ளையடிக்காதனால மனு போட்டுக்கிறான். ஒரு ஆடு மேய்க்கிற எளிய ஒரு சாதாரண மனுஷன், அவர் தொழில ஆடு மேய்க்கிறது தான். ஒரு 10 ஆட்டை வச்சு சொந்தமா உழைச்சிட்டு இருக்கிறான். வெறும் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சவன், ஒரு 70 பெரியவர். 2 கண்ணை பிடி நோட்டிட்டானுங்க, பல்லெல்லாம் தட்டிட்டாங்க, உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் உடைச்சிட்டானுங்க. உச்சகட்டமா ஆண் உறுப்பு அறுத்து அவருடைய வாயில வச்சு எந்த ஆத்த காப்பாற்றணும்னு திருநாவுக்கரசு போறானோ அதே ஆத்திர குணமா தூக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. குற்றவாளிகள் விடுதலையாகிவிட்டார்கள். குற்றவாளிகள் 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 விடுதலையாகிட்டாங்க. காரணம், திருநாவுக்கரசு எதுக்காக செத்து போனா தமிழக மக்களுக்கு தெரியாது, உனக்கு எனக்கு தெரியாது. குற்றவாளிகள் விடுதலை ஆகிட்டாங்க. ஜெகபதி இந்த மண்ணுக்கு என்ன தியாகம் செய்தாங்க நாம் வெளியே சொல்லிட்டு இருக்கிறோம், கண்காணிச்சுட்டு இருக்கோம், வழக்கு கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஜெகபதி கூட வழக்குல குற்றவாளிகள் தண்டனை உறுதியாக சொல்ல முடியுது. குற்றவாளிகள் என்ன நம்பிக்கை அப்படின்னா, இத்தனை சமூக தமிழ்நாட்டில் பொண்ணோம், யாரும் கேட்கறது ஆளு. டிராபிக் ராமசங்க ஒரே ஒரு ஆள் கத்திட்டு நான் செத்து போயிட்டான், இனிமேல் சமூகர்களுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு ராமசாமி இருந்திருக்கலாம், ஒரு டிராபிக் ராமசாமி இருந்திருக்கலாம். தென்காசியில 50 சமூகங்கள் இணைஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல சமூக நிகழ்ச்சி வைத்தாலும் 100 பேர் சேர்றோம். தமிழ்நாடு முழுவதும் 8 லட்சம் சமூகங்கள் 10 ரூபாய்க்கு என்கிற பெயரில் இணைந்திருக்கின்றோம். இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல சமூகங்கள் தொட்டாலும் தமிழகத்தில் ஒவ்வொரு சமூகங்களும் வருவோம் வருவோம் வருவோம். குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தராமல் விடமாட்டோம். இந்த செய்தியை சமூக தாக்கக்கூடிய எதிரிகளுக்கு, முருகானந்தனுடைய கொலை வழக்கிலே சாட்சிகளை கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கொடும் குற்றவாளிகளுக்கு சமூக சொல்லக்கூடிய செய்தி, இந்த மாநாட்டின் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி, இனி தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமூகங்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்திய மண்ணில் எந்த ஒரு சமூகங்களும் ரத்தம் சிந்திவிடக் கூடாது. நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் இந்த மண்ணை வளர்த்தும், இங்கே கனிம கொள்ளை இல்லாமல் செய்யும், இந்த மண்ணை சட்டம் ஒழுங்கோடு வாழ வைக்கும், நீதி நேர்மை வாழ வைக்கும். அந்த வகையிலே சமூகங்கள் தொடர்ந்து களமாடுவோம், தைரியமாக களமாடுவோம். ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் சமூகங்கள் இந்த மண்ணிலே வெற்றி பெறுவோம் என்கிற செய்தியை சொல்வதற்காக இந்த மாநாட்டை சமூக கூட்டமைப்போடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி உங்களை மேடை கிடைக்கின்றேன். வாருங்கள், எல்லாரும் மேடைக்கு குழு புகைப்படம் இருக்கும். உணவு பிறகு அனைவருக்கும் சான்றிதழ் தயாராக இருக்கிறது. எல்லாரும் மேடைக்கு வாங்க. விதைப்பந்து சான்றிதழோடு விதைப்பந்து வழங்கும். சேர் அப்படியே கையில் எடுத்துவாங்க. அப்படியே ஒரு 10 சேர் வேணும், ஆளுக்கு ஒரு சேர் கையில் எடுத்துவாங்க. முதல் வச்சு அப்படியே சேர் போட்டு உட்காரு. பின்னாடி நிற்கணும். அப்படியே வாங்க, எல்லாரும் மேல வாங்க. நேரம் குறைவா இருக்கு, அப்படியே வாங்க. வாங்க வேகமா வாங்க. பள்ளிராஜா சிஸ்டர் வாங்க, சகோதரி வாங்க மேல. அப்படியே கீழே ஒரு வரிசை சேர் போடுங்க. கீழே ஒரு வரிசை சேர் போடுங்க. நான் கீழே வர போறேன். கொஞ்சம் உட்காந்து இடம் உட்காந்து இடம். அப்படியே மேலைக்கு வாங்க. டேவிட் சிஸ்டர் மேல, சிஸ்டர் அப்படியே 2 சேர் போடுங்க. அப்படியே இங்க 2 சேர் போடுங்க. சிஸ்டர் உட்காருங்க. கொஞ்சம் வெளியில இருக்கேன்பா. ஒரு சேர் மாறி ஒரு சேர் ஒரு சேர் போடுங்க. 2 சிஸ்டர் உட்காருங்க. அப்படியே போட்டோகிராஃபர் யாரு? போட்டோகிராஃபர் அப்படியே சண்முகம் உட்காருங்க. சண்முக சுந்தரம் உட்காரலாமே. ஒரு சேர் போட்டு உட்காருங்க. அப்படியே உட்காருங்க.
போட்டோவுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணுங்க. தோழர் ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பின்னாடி போங்க, கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களாம் முன்னாடி இருக்கும். கொஞ்சம் குள்ளமாக இருக்கு, நீங்கள் தான் குள்ளமாக இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு. உயரம் குறைவா இருக்கும். உயரம் குறைவா தப்பு தான், எல்லாரும் மன்னிச்சிருங்க. பின்னாடி மன்னிப்புலாம் கிடையாது, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான். இது கொடுத்துருங்க. அடுத்து 10 போராட்டத்துக்கு வர வேண்டியதாக இருக்கும். இதுதான் பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. அப்படி நில்லுங்க. சாதிக்கு வா. சரி பண்ணுங்க. கரெக்டாக நில்லுங்க. அண்ணா சாதிக்கண்ணா அண்ணா.